சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டம் 75. இந்த வருடத்தின் இறுதி கூட்டம். சென்ற ஆண்டின் அலுவலர்கள் பங்கேற்கும் இறுதி கூட்டம். அடுத்த முதல் புதிய அலுவலர்கள் பொறுப்பேற்று சிறப்பாக நம்முடைய சென்ற வாரம் தந்தையர் தினத்தை கொண்டாடினோம். அதற்காக சிறு கவிதை. கைகளை பிடித்து வழிநடத்த மட்டுமல்ல, விழிகள் விரித்து காணும் கனவுகளுக்காக வழிகளை தாங்கும் வழிகாட்டிதான் அப்பா. அதை வெளிக்கொணரும் இங்குள்ள அனைத்து தந்தையருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நம்முடைய கூட்டத்தை தொடர்வோம். முதலில் தமிழ்தாய் வாழ்த்து. அனைவரும் உங்களுடைய ஒளியினை அமர்த்தி கொள்ளவும் அல்லது எழுந்து நிற்கவும். ஏதோ தொழில்நுட்ப கோளாறு என்று நினைக்கிறேன். நான் மீண்டும் தமிழ்தாய் வாழ்த்தை மறு ஒளிபரப்பு செய்கிறேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. இப்பொழுது மெய்நிகர் மேடையை தலைவர் அனிதா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். சொல்வேந்தரவைக்கு என்னுடைய வணக்கங்கள். 75வது கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை சொல்வேந்தருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த கூட்டத்துடன் என்னுடைய பதவிக்காலம் முடிந்து அடுத்த தலைவராக இருக்கும் ஜேபி அவர்களை நான் மனதார வரவேற்கிறேன். என்னுடைய பணியை நீங்கள் தொடர்வீர்கள் என்பதில் நான் அகமகிழ்ந்து சந்தோஷமாக உங்களிடம் அந்த பணியை ஒப்படைக்கிறேன் ஜேபி அவர்களே. இந்த 75வது கூட்டம் நாம் விளையாட்டாக இந்த சொல்வேந்தரவை தொடங்கி 3 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. 75வது கூட்டத்தில் இன்றைய நெறியாளரான அஜித் அவர்களிடம் இந்த கூட்டத்தை ஒப்படைக்கிறேன். சொல்வேந்தர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டத்தை நாம் முதலில் ஒரு திருக்குறளோடு தொடங்குவோம். இன்றைய திருக்குறளை சொல்ல பாலா அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். 75வது கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று, அதாவது நம்ம குறள் என்றாலே ஒன்று அறம் பொருள் இந்த இயல்களிலிருந்து எடுத்து சொல்வதே நம் வழக்கமாகிவிட்டது. அதனால் கொஞ்சம் வேறுபாடு இருக்கட்டுமேன்ற காரணத்தினால நான் என்ன பண்ணுறேன், இன்பத்துப்பாலிலிருந்து ஒரு குறள் சொல்லலான் இருக்கேன். அதாவது ஒரு காதலன் காதலியை பார்த்து பாராட்டுனா எந்த காதலியாவது அழுவாளா? ஆனால் இந்த காதலி அழுவாள். ஒன்றும் சொல்லலை, அவன் சொல்லியிருக்கான், இந்த பிறப்புல நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் அப்படின்னதுக்கு அழுதுட்டான் காதலி. ஏன் அழுதாள் அப்படின்னா, அப்போ அடுத்த பிறப்புல எல்லாம் நீ என்கிட்ட இருந்து பிரிஞ்சிருவியா அப்படின்னு கேட்டு அழுதாலாம்.
அருமையான ஒரு திருக்குறள். இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணிறை நீர் கொண்டனள். இதுதான் திருக்குறள். இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா, இந்த பிறப்பில் பிரிய மாட்டேன் என்று கூறினேனா கண்ணிறை கொண்டனள். கண்ணிறை நீர் கொண்டனள், மன்னிக்கணும், கண்ணிறை நீர் கொண்டனள். கண்கள்ல நீர் தழும்பி வழிய ஆரம்பித்து விட்டதாம். இதுதான் அந்த குறள். நன்றி. நன்றி பாலா. அடுத்து இந்த கூட்டத்தில் அவரவர் பொறுப்புகளை, அவர்களுடைய பணியை விளக்க முதலில் பாலா அவர்களை, இலக்கண ஆசான் பாலா அவர்களை அழைக்கிறேன். இலக்கண ஆசானாக என்னுடைய வேலை, ஏதாவது இலக்கண பிழை இருக்கிறதா, பேசுபவர்கள் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது ஏதாவது புதிதான சொற்கள், புதிதான சொற்றொடர்கள், புதிதான உபயோகங்கள் இருந்தால் அதை எடுத்து கூறுவேன். இது எதற்காக என்றால் நம்மை நாமே மேம்படுத்தி கொண்டு ஒரு முன்னோக்கி செல்ல வேண்டும். அதுதான் மனித மனத்தின் இயற்கை. அதை முன்னோட்டி செல்வதற்காக என்னென்னலாம் உடன் இருப்பவர்கள் உதவ வேண்டும், அந்த ஒரு காரணத்திற்காக இலக்கண பிழைகளை கண்டுபிடித்து அதை கூறுவேன். ஸோ அடுத்த கூட்டத்திற்குள் அதை நாம் சரி செய்து கொண்டு நம் பேச்சை மேம்படுத்திக் கொள்ளலாம். நன்றி. இன்றைய வார்த்தை என்ன பாலா? இன்றைய வார்த்தை பொதுவாக நம் கூட்டத்திற்கு தொடர்பில்லாத வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நான் அலைந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இது பொருத்தம் இல்லாமல் இருக்குமான்னு தெரியல. நிறைய பொருத்தப்படுத்தலாம் இந்த வார்த்தையை, இந்த சொல்லை. தமிழில் இப்பொழுது இந்த சொல் அதிகமாக உபயோகப்படுவது இல்லை. ஆனால் பெண்களுக்கு மிகவும் பிடித்த வார்த்தை, இப்போ ஆண்களுக்கும் பிடித்த வார்த்தையாக மாறிக்கொண்டு வருகிறது இந்த சொல். ஆரம். ஆரம் என்றால் அணிகலன், அணிந்து கொள்வது, அணிந்து கொள்ளும் ஒரு பொருள். ஆங்கிலத்தில் சொன்னார்தான் உங்களுக்கு புரியும் என்றால், ஆரம் என்றது ஒரு பட்டையான நகை. ஆரம் என்றாலே மாலையையும் அணிந்து கொள்வது என்ற வினை சொல்லிலையும் வரும், பெயர் சொல்லாகவும் வரும். அது இங்கே நான் சொல்வது பெயர் சொல் ஆரம். நன்றி. அடுத்து இன்றைய பொது மதிப்பீட்டாளர் ஜெயபிரகாஷ் அவர்களை அவருடைய பணியை விளக்க அழைக்கிறேன். நன்றி அஜித் அவர்களே. நான் ஜெயபிரகாஷ் தம்புசாமி, டாம்பா நகரிலிருந்து. டாம்பா நகரிலிருந்து சொன்ன உடனே அஜித் சிரிக்கிறாரு. இங்கதான் இருக்கீங்களா? வந்திருக்கேன். ஓகே. இன்று என்னுடைய பணி மதிப்பீட்டாளர்களை அழைத்து அவருடைய பேச்சையும் மதிப்பீடு வழங்குவதற்கு ஆவண செய்வதாகும். மதிப்பீடு வழங்குவது என்பது அவருடைய பேச்சை கூர்ந்து கவனித்து பின்னூட்டங்கள் அளித்து குரலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதா, பேச்சில் விழித்தொடர்பு இருக்கிறதா, இயல்பு நிலை இருக்கிறதா, அவருடைய கூறிய கருத்துகளில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கிறதா என்ற ஆகிய அனைத்தையும் பின்னூட்டமாக கொடுத்து அவருடைய பேச்சை மேம்படுத்த செய்வதாகும் மதிப்பீடு. நன்றி அஜித் அவர்களே. இதுதான் என்னுடைய பணி. அடுத்து இன்றைய உடனடி பேச்சு நெறியாளர் சுதா அவர்களை அவருடைய பணியை விளக்க அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று எனது பணி உடனடி பேச்சுக்கான தலைப்பை தேர்ந்தெடுத்து ஒவ்வொருவரையும் அந்த தலைப்பை கொடுத்து அதில் 2 நிமிடம் பேசும்படி கொடுக்கப்படும். அந்த 2 நிமிடத்திற்குள் அவர்கள் பேசி முடிக்க வேண்டும். அப்படி சிறிது நேரம் முன்னரோ பின்னரோ இருந்தால் வாக்குக்கு தகுதி பெறுவர். அதை தாண்டி 3 நிமிடம் 4 நிமிடம் என்று போனால் அதற்கு அவர்கள் வாக்குக்கு தகுதிப்பட மாட்டார்கள். இந்த தலைப்பு எந்த விதத்திலும் அவர்களை சார்ந்தோ இருக்காது. அதனால் என்னை பார்த்து ஏன் இந்த கேள்வியை கேட்டாய் என்று யாரும் சொல்ல தேவை இருக்காது என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நன்றி சுதா அவர்களே. அடுத்து நேர கணக்கீட்டாளர் அனிதா அவர்களை. என்னுடைய பணி திட்டமிட்ட பேச்சிற்கு கால வரையறை உண்டு. 5 முதல் 7 நிமிடம். அதற்கு 5 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 6 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 7 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். உடனடி பேச்சிற்கும் நாம் கால கணக்கீடு உண்டு. உடனடி பேச்சு 1 நிமிடம் முதல் 2 நிமிடம் இருக்க வேண்டும்.
உடனடி பேச்சு குறைந்தது கண்டிப்பாக 1 நிமிடம் இருக்க வேண்டும் வாக்குக்கு தகுதி பெற. 1 நிமிடத்தில் பச்சை அட்டையும், 1 1/2 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும், 2 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். இந்த உடனடி பேச்சை மதிப்பீடு செய்யும் மதிப்பீட்டாளருக்கும் காலக்கணக்கீடு உண்டு. மதிப்பீட்டாளருக்கு 2 முதல் 3 நிமிடங்கள் வழங்கப்படும். 2 நிமிடத்தில் பச்சை அட்டையும், 2 1/2 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும், 3 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். இதுதான் இன்று நேர கணக்கீட்டாளராக என்னுடைய பணி. ஆரம் என்பதை இன்று நமது இலக்கண ஆசான் தெளிவாக விளக்கினார். எனக்கு கடிதமேல் தீராத காதல் இருப்பதால் அனைவருக்கும் ரேடியஸ் என்பது தெரியும். ஆரம் என்பது மையப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடர்பு கொள்ளும் ஒரு விஷயம். அதனால் அந்த கோணத்திலும் நீங்கள் ஆரத்தை பயன்படுத்தலாம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஆற தழுவலாமா? ஆரம் என்ற வார்த்தையை ஆற தழுவிக் கொள்ளலாம். அது ஆற தழுவுதல் என்பது வந்து நிறைந்து தழுவுதல். நீர் ஆறும் கடல் உடுத்த, ஆனா நீர் நிறைந்தன்னு அர்த்தம். அந்த ஆற வந்து நிறைந்தன்னு பொருள்ல வரும். வயிறு ஆற சாப்பிட்டான், அந்த ஆற. அடுத்து வெற்றி கோப்பை அறிவிப்பாளர் அனிதா அவர்களை அவருடைய பணியை விளக்க அழைக்கிறேன். நாம் அனைவரும் திட்டமிட்ட பேச்சில் சிறப்பாக பேசிய ஒரு பேச்சாளரை தேர்ந்தெடுத்து எனக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும். அதில் அதிக வாக்கு எடுப்பவரை நான் வெற்றி பெற்றவராக அறிவிப்பேன். அடுத்ததாக உடனடி பேச்சிற்கும் இது உண்டு. உடனடி பேச்சில் சிறந்த பேச்சாளராக கருதும் நபரை நீங்கள் தேர்ந்தெடுத்து எனக்கு அனுப்பினால் அதையும் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு சொல்லுவேன். இவர்கள் 2 பேரை மட்டும் பண்ணா பத்தாது இல்லையா? மதிப்பீட்டாளருக்கும் நாம் சிறப்பாக தேர்ந்தெடுக்கலாம். அதையும் தேர்ந்தெடுத்து நீங்கள் அனுப்பும்போது வாக்கெடுப்படியில் நான் வந்து வெற்றி பெற்றவர்களை அறிவிப்பேன். இன்று அதிகமாக இன்னொரு விஷயத்தை நாம் சேர்த்துக் கொள்ளப் போகிறோம். நீங்கள் எல்லோரும் இன்று நெறியாள்கை செய்பவர், அதற்கப்புறம் வந்து இலக்கண ஆசான் மற்றும் உடனடி பேச்சை நெறியாள்கை செய்பவர், பொது மதிப்பீட்டாளர், இவர்கள் நால்வரிலிருந்து நீங்கள் சிறந்த ஒருத்தரை நகைச்சுவையாளர், ஏதோ ஒருவர் எந்த பணியை எடுத்து செய்திருந்தாலும் அதில் சிறந்த செய்திருப்பவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து எனக்கு அனுப்பினீர்கள் என்றால் அவருக்கும் இன்று வந்து வெற்றி கோப்பை அறிவிக்கப்படும். நன்றி. நன்றி அனிதா. இப்போது நாம் முக்கியமான கட்டமான தயாரிக்கப்பட்ட பேச்சுக்கு செல்வோம். முதலில் தயாரிக்கப்பட்ட பேச்சை பேச கண்ணன் சங்கரா அவர்களை அழைக்கிறேன். அஜித், ஒரு சிறு குறுக்கீடுக்கு மன்னிக்கவும். நான் வந்து உபரிச்சொல் கணக்கீட்டாளராகவும் இருக்கிறேன் என்பதை கோரிக்கொள்கிறேன். எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா என்னன்றது. சரி, உங்களோட இதையும் சொல்லிருங்க பாலா. உபரிச்சொல் கணக்கீடு என்பது நாம் பேசும் பொழுது அந்த இடத்திற்கு தேவையில்லாத சில சொற்களை உபயோகிப்போம். அதை தவிர்ப்பதுதான் பேச்சினுடைய அந்த பேச்சு ஓட்டம். ஆற்றொழுக்கான பேச்சு என்பது தேவையில்லாத சொற்களை நீக்குவது, அல்லவை நீக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி தேவையில்லாத சொற்களை நீக்கினால் பேச்சு அருமையாக இருக்கும் என்ற ஒரு காரணத்திற்காக தேவையில்லாத சொற்களை தவிர்ப்பது நல்லது. அதை போல் ஏதாவது உபயோகப்படுத்தியிருந்தால் அதை குறித்து நான் பின் சொல்லுவேன், என் பின்னூட்டமாக கொடுப்பேன். நன்றி. கண்ணன், மேடை உங்களுக்கு. சொல்வேந்தர் அனைவருக்கும் முதற்கண் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பேச்சில் என்னுடைய மதி உரை வழங்குவதில் உள்ள அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 3 ஆண்டு காலமாக நான் தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தில் இருந்தாலும் யாருக்கும் நான் மதி உரை வழங்காததால் ஆங்கில சொல்வேந்தர் மன்றத்திலிருந்து என்னுடைய அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மதி உரை அறிஞர் அல்லது மதி உரை வழங்கினர் என்பவர் அந்த சொல்வேந்தர் மன்றத்திற்கு ஒரு ஆரம் போன்றவர். அவர் பல சொல்வேந்தர்களை ஒரு வழிகாட்டியாக இருந்து கொண்டு அவர்களுக்கு வேண்டுமான பணிகளை அவர்கள் செய்வதற்கு உதவி செய்பவர்.
என்னுடைய அனுபவத்தில் பல அற்புதமான சொல்வேந்தர்களை உருவாக்குவதில் நான் ஒரு சிறிய பணி எடுத்திருந்தேன். இருந்தாலும் இந்த பேச்சில் நான் என்னுடைய ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவங்களை மற்றும் பேச ஆசைப்படுகிறேன். சில சொல்வேந்தர்கள் குறிப்பாக இந்தியாவிலிருந்து வந்த ஆங்கில சொல்வேந்தர் மன்றங்களில் இணைந்தவர்கள். அவர்களுக்கு மதியுரை வழங்குவதில் பல கடினமான பணிகள் உண்டு. ஏனென்றால் அவர்கள் வரும் பொழுதே எனக்கு 6 மாதத்தில் ஒரு மேன்மை மிகு சொல்வேந்தராக மாற வேண்டும், நீங்கள் தான் அதற்கு வழிகாட்ட வேண்டும். ஐயா, நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு தொடர்பாடல் பாணியும் தலைமைத்துவ பண்பையும் வளர்ப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு கால வரை 6 மாதத்திற்குள் நான் அந்த பட்டத்தை வாங்க வேண்டும் என்பது உங்களுக்கு குறிக்கோள் அல்ல என்று பல முறை அவருக்கு எடுத்து சொன்னாலும், இந்த இந்தியாவிலிருந்து வந்த சொல்வேந்தர்களுக்கு ஒரே குறிக்கோள், உடனே செய்ய வேண்டும். குறிப்பாக நான் என்னுடைய பால்டிமோர் சொல்வேந்தர் மன்றத்தில் இருக்கும் பொழுது ஒருவர் வந்தார். இங்கு அமெரிக்காவில் அலுவலகத்தில் மனிதவளத்துறை இருக்கும். அவர்கள் 6 மாதத்திற்கு ஒரு தடவை செயல்திறன் மதிப்பீடு செய்வார்கள். முதல் 6 மாதத்திற்கு ஒரு செயல்திறன் மதிப்பீடு செய்து பல உத்திகளை கொடுப்பார்கள். பிறகு அந்த ஆண்டு முடிந்தவுடன் மறுபடியும் செயல்திறன் மதிப்பீடு செய்வார்கள். இந்த மனிதரிடம் அந்த மனிதவளத்துறை கூறியது, உங்கள் தொடர்பாடல் பணியை சிறிது மேம்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அவருக்கு அறிவுரை வழங்கினார். இவரும் உடனே சொல்வேந்தர் மன்றத்திற்கு வந்தார். அந்த மன்றத்தில் யாராவது புதிதாக உறுப்பினர் வந்தால் உடனே கண்ணன், அவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று கூறுவார்கள். நானும் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார், அவருக்கு உதவி செய்யலாமே என்று ஒரு நல்ல எண்ணத்துடன் அவருக்கு அதுக்கு என்ன செய்யலாமே என்று, எனக்கு 6 மாதத்திற்குள் மேன்மை மிகு சொல்வேந்தராக மாற வேண்டும், எனக்கு அலுவலகத்தில் போய் அந்த பட்டத்தை காட்ட வேண்டும். அவரிடம் பலமுறை சொன்னேன், நீங்கள் இங்கு வந்திருப்பது உங்களுடைய தொடர்பாடல் பாணியை மேம்படுத்திக் கொள்ள, அதை மேம்படுத்திக் கொள்ள பாருங்கள் என்று சொன்னேன். ஆனால் அவருக்கு அதில் விருப்பம் இல்லை. ஆனால் அந்த பட்டத்தில் விருப்பம் இருக்கிறது. இதைத்தான் பல சொல்வேந்தர்களும் கூறுகிறார்கள், எனக்கு உடனே மேன்மை மிகு சொல்வேந்தராக ஆக வேண்டும். நாம் ஒரு மன்றத்தில் இணைந்தால் ஒரு குறிக்கோளுடன் இணைய வேண்டும். தலைமைத்துவம் பண்பை வளர்க்க வேண்டுமா அல்லது பேச வேண்டுமா? இப்ப என்னையே எடுத்துக்கொண்டால் எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள், இந்த தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தில் இணைந்ததற்கு தங்கு தடையின்றி, தமிழ் மொழி கல்வி படித்திருந்தாலும் தங்கு தடையின்றி என்னால் பேச முடியவில்லை. அந்த தங்கு தடையின்றி பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள். எனக்கு நிலை முடிய வேண்டும் என்பது குறிக்கோள் அல்ல. இன்னொருவர், இந்த 2வது இதையும் சொல்லிக்கொண்டு என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். அவர் பொறியியல் துறையிலிருந்து வந்தவர். என்னுடைய அலுவலகத்தில் எனக்கு கீழே வேலை பார்க்க வந்தார். ஏனோ காரணமாக அவருக்கு கணினித்துறை சரியாக வரவில்லை. அவருக்கு நாங்கள் வேறு ஏதாவது வேலை கொடுக்கலாம் என்று நினைத்தோம். அவருக்கு வக்கீலுக்கு படிக்க வேண்டும் என்று ஆசை. ஆனால் அவர் இந்தியாவிலிருந்து வந்த அந்த பல்கலைக்கழகம் இங்கு ஒரு சிறந்த பல்கலைக்கழகமாக கருதப்படவில்லை. அந்த வரிசை இல்லை அவர் படித்திருந்த பல்கலைக்கழகம். ஆகவே இங்கு என்னுடைய இந்த லூயிவல் பல்கலைக்கழகத்தில் சேர ஆரம்பித்த பொழுது அவரிடம் சொன்னார்கள், நீங்கள் ஒரு முதுநிலை படிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் இங்கு.
அதை படித்தவுடன் நீங்கள் வக்கீலுக்கு படிக்கலாம் என்று அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு மதியுரை இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதா? அப்படி என்றுதான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் அதே வெளியே என்னால் சென்று கண்ணன் விட்டார். பேசுவதை கேட்க முடியவில்லை. அவரு கொஞ்சம் தள்ளி நின்று பேசுறதுனால ஒருவேளை கவனிக்கலன்னு நினைக்கிறேன். கண்ணன் அவர்களை நாங்கள் பேசுவது கேட்கிறதா? இல்லை, அவர் ஒலியிலும் இல்லை. அலைபேசியில் யாராவது தொடர்பு கொண்டு பாருங்க. ஒலி இரண்டிலுமே இல்லை. வெளியே சென்று விட்டார். வருவார். வந்து கொண்டே இருக்கிறார். மன்னிக்க வேண்டும், என்னுடைய தொழில்நுட்ப காரணமாக என்னுடைய இன்டர்நெட் மறைந்து விட்டது. முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கண்ணன் அவர்களே, நேரம் முடித்துக் கொள்கிறேன். நாம் எல்லோரும் அதற்காக அந்த மதியுரை வழங்குவதில் அவர் என்ன சொல்கிறாரோ, நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி கண்ணன் அவர்களே. எப்போதுமே ஒரு பேச்சில் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சொல்லும்போது சுவாரஸ்யமாகவும் அது நம்மளுக்கு ஏற்புடையதாகவும் இருக்கும். இது ஒரு நடுத்தர மனநிலை. நம்ம ஊரில் எப்படியாவது பணம் கொடுத்தாவது பட்டத்தை வாங்கிடணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும். அது வேலை தேடும்போது தான் அதோட உண்மையான அருமை புரியும். அதே மாதிரி தான் அலுவலகத்தில் உள்ள அழுத்தத்தினால இதில் சேர்ந்த உடனே இந்த சான்றிதழ் வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்றத அருமையாக சொன்னீங்க. அது 6 மாதத்தில் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் அதுக்கு நம்மளுடைய நிறைய நம்ம உழைப்பு போட்டோம்னா கண்டிப்பாக அதை பண்ண முடியும். அஜித், நீங்க உங்க ஒலியை அமர்த்தி விட்டீர்கள். எதுவுமே கேட்கலையா? இப்ப கேக்குது. முதல்ல சொன்னது கேட்டுச்சா இல்லையா? இப்போதுதான் ஒளி இல்லாமல் இருந்தது, உடனே நாங்கள் சொல்லிவிட்டோம். அதனால் நீங்கள் தொடரலாம். சரி, நன்றி. அடுத்த பேச்சாளர் வித்யாலட்சுமி அவர்கள். அவருடைய பாதை புதுமையாக திட்டமிடல், திட்டப்பணி, வரைவினை வழங்குதல். இன்றைய தலைப்பு மன்றம் குன்றமேற. வாருங்கள் வித்யா அவர்களே, மேடை உங்களது. சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொலி ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரோன் ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். சூரியனைப் போல இருளகற்றும் தமிழில் ஆங்கில கலப்பின்றி பேச நம்முடைய வட அமெரிக்க சொல்வேந்தர் மன்றம் டோஸ்ட்மாஸ்டர்ஸ் இன்டர்நேஷனலின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்டது. பெரிய ஆரமாக இருக்கும் டோஸ்ட்மாஸ்டர்ஸ் இன்டர்நேஷனலில் நம்முடைய மன்றம் ஒரு முத்தாக அதில் இணைக்கப்பட்டது என்று சொல்வேன். 3 ஆண்டுகளுக்கு முன் 20க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுடன் கோலாகலமாக தொடங்கிய நம்முடைய மன்றம் இன்று உறுப்பினர்கள் பற்றாக்குறையால் பரிதவிக்கின்றது என்றே சொல்வேன். நம்முடைய மன்றம் குன்றம் ஏற உயர என்னுடைய ஆலோசனைகளை, முன்மொழிவுகளை இந்த திட்டப்பணியில் நான் வழங்க இருக்கிறேன். இதை அலுவலர்கள் மட்டுமன்றி அனைத்து உறுப்பினர்களும் திறந்த மனதுடன் கேட்டு சிந்தித்து செயல்புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக மன்ற நிகழ்ச்சி நிரல். நாம் மன்ற கூட்டம் தொடங்குவதற்கு பல நாட்கள் முன்னதாகவே என்ன பங்களிப்பு செய்ய போகிறோம் என்று முடிவு செய்து அதற்காக பெயரை கொடுத்து விட வேண்டும். இப்பொழுதெல்லாம் பார்த்தால் கடைசி நிமிடம் வரையும் கூட பல பங்களிப்புகள் எல்லாம் காலியாகவே இருக்கின்றன. இதற்கு பல காரணங்களை சொல்லலாம், நேரமின்மை போன்றவற்றை சொன்னாலும் இதற்கு ஒரே தீர்வு.
மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அனைத்து பங்களிப்பும் நிரப்பப்பட்டால்தான் நாம் மன்ற நிகழ்ச்சி நிரலை தயாரிக்க முடியும். மன்ற நிகழ்ச்சி நிரலை தயாரித்தால் நாம் கூட்டத்திற்கு முன்பாகவே அனைத்து உறுப்பினர்களுக்கும் அனுப்பிவிடலாம். அவ்வாறு அனுப்பிவிட்டால் இந்த கூட்டத்தில் என்ன நடக்கப் போகிறது, எதை பற்றி பேச போகிறார்கள் என்று அனைவருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். இது ஆங்கில சொல்வேந்தர் மன்றத்தில் நிகழ்ச்சி நிரலை அனுப்புவது என்பது கட்டாயமான செயல்பாடு. நீங்கள் உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும், எந்த சொல்வேந்தர் மன்றத்திற்கு சென்றாலும் கூட்டத்திற்கு முன்பாக மன்ற நிகழ்ச்சி நிரல் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அனுப்பப்பட்டுவிடும். இதை யாரும் மறுக்க முடியாது. இதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், நாம் நிகழ்ச்சி நிரலை முதலேயே தயார் செய்து விட்டால் நம்முடைய புலனம் வட அமெரிக்க குழுவிலும் பகிர்ந்து கொள்ளலாம். அப்பொழுது புதிய விருந்தினர்களும் ஆர்வத்தோடு வருவார்கள் என்று உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக முகநூல் பக்கம். நம்முடைய மன்றத்திற்கு ஒரு முகநூல் பக்கத்தை தொடங்கி அதில் நம்முடைய மன்றம் தொடர்பான கருத்துக்களையும் காணொளிகளையும் பகிரலாம். இதை வரும் மக்கள் செய்தி தொடர்பு அலுவலர் முன்னெடுப்பு செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்லாது இணையத்தில் ஒரு வலைப்பக்கத்தை உருவாக்கிவிட்டால் நம்முடைய மன்றத்தின் கூட்டத்தின் பங்களிப்புகளுக்கு அதிலேயே பெயர் கொடுத்து விடலாம். இதெல்லாம் சொல்வதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது, கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் செயல்படுத்துவதுதான் கடினம் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் நினைக்கும் இதய குரல் எனக்கு கேட்கிறது தான். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். உண்மைதானே? அடுத்து அலுவலர்கள் கூட்டம். மாதம் ஒரு முறையோ அல்லது 2 மாதங்களுக்கு ஒரு முறையோ கட்டாயமாக மன்ற வளர்ச்சிக்காகவும் மன்ற முன்னேற்றத்திற்காகவும் அலுவலர் கூட்டம் நடக்க வேண்டும். வருடத்தின் தொடக்கத்திலேயே நம்முடைய அலுவலர் கூட்ட தேதிகளை முடிவு செய்துவிட்டால் அனைத்து அலுவலர்களும் தங்களுக்கு நேரம் ஒதுக்கி தவறாமல் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். நாம் இப்பொழுது நம்முடைய காணொளிகளை குழுவில் எல்லாம் பகிர்கிறோம் தான். ஆனால் அந்த காணொளிகளை எத்தனை பேர் பார்க்கிறார்கள் என்பதுதான் வினாக்குறி. என்னுடைய திட்டப்பணியை முடித்துவிட்டு நான் பேச்சை முடித்துவிட்டால் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் என்ற நிலைமைதானே இருக்கிறது. புதுப்பிக்காமல் சென்ற பழைய உறுப்பினர்களை அழைத்து பேசலாம். மன்ற முன்னேற்றத்திற்கான கருத்துக்களை அத்தனை உறுப்பினர்களிடமும் கேட்டு ஒரு ஆய்வு, சர்வே என்றும் ஆய்வு நடத்தலாம். முக்கியமான ஒரு கருத்து மதியுரைஞர் திட்டம். அதை பற்றி கண்ணன் அவர்களும் குறிப்பிட்டார். நம்முடைய மன்றம் தொடங்கப்பட்ட நாளில் இருந்தே மதியுரைஞர் திட்டம் செயல்படுத்தப்படவே இல்லை. புதிதாக வரும் உறுப்பினர்களுக்கு நம்முடைய மன்றத்தின் செயல்பாடுகள் பற்றியும் தலையது கால் எது என்றே புரியாத நிலைமை இருக்கும் பொழுது இந்த மதியுரைஞர் திட்டம் வழிகாட்டியாக இருக்கும். அதுதான் மதி என்னும் நிதி. ஒரு மூத்த சொல்வேந்தர் ஒரு புதிய உறுப்பினர்களுக்கு 6 மாதத்திற்கு மதியுரைஞராக இருப்பார். அவர் பாத்வேஸ் எனப்படும் பாதைகளை பற்றியும் அதில் உள்ள திட்டப்பணிகளை பற்றியும் இருவரும் தனியாக சந்தித்து பேசிக்கொள்வார்கள். திட்டப்பணிகளை பொறுத்து பேச்சு எப்படி தயாரிக்க வேண்டும் என்பதற்கான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் மதியுரைஞர் வழங்குவார். இதில் சிறப்பு என்னவென்றால் 2 பேருக்குமே அது நன்மை பயக்கும் என்பதுதான். அது மட்டுமல்லாது தயாரிக்கப்பட்ட பேச்சுக்கு நிறைய பேர் கொடுப்பார்கள். மற்றொரு முக்கியமான கருத்து, சரியாக வழிகாட்டப்பட்ட புதிய உறுப்பினர்கள் சந்தாவை புதுப்பிப்பார்கள், நம்முடைய மன்றத்தை விட்டு விலகாமல் இருப்பார்கள். அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். கடினம் என்று விட்டு விடாமல் முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். வட அமெரிக்க சொல்வேந்தர் மன்றம் என்ற அருமையான அமைப்பு சூரியனைப் போல சுடர்விட வேண்டும். உறுப்பினர் பற்றாக்குறையால் ஒளி மங்கிவிடக் கூடாது. 2 கைகள் நான்கானால் மன்றத்திற்கேதான் எதிர்காலம். எதிர்கால தொலைநோக்கோடு கூட்டு முயற்சியாக அனைவரும் செயல்பட்டால் அதுவே வெற்றிக்கு வழிவகுக்கும். உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா.
என்ற பாரதிதாசனின் வரிகளோடு நன்றி, வணக்கம். உண்மையான பேச்சு. மன்றம் குன்றேற வழிகளை சொல்லியிருக்கீங்க. இடம், பொருள், ஏவல் அறிந்து பேசணும். சரியான நேரத்தில் தான் பேசியிருக்கீங்க. அடுத்த பொறுப்புகள் எடுத்துக்கிறவங்க இந்த உங்களுடைய அறிவுரைகளை ஏற்று அதை பின்பற்றுவார்கள்னு நினைக்கிறோம். அதனால் அந்த ஆரத்தில் முத்தாக தொடங்கிய கூட்டம் பல முத்துக்களை உருவாக்கி அந்த ஆரத்துக்கு பொலிவேற்றும் நல்ல அழகூட்டும்னு சொன்னேன் கூறி அடுத்த இதுக்கு போகிறேன். அடுத்து இன்றைய நகைச்சுவை அனிதா சொல்லுங்க. நேர கணக்கீட்டாளரை கூப்பிட வேண்டும். நேர கணக்கீட்டாளர் அனிதா அவர்களை நேர கணக்கீடு. நம் திட்டமிட்ட பேச்சை பேசிய 2 பேச்சாளர்களுமே குறிப்பிட்ட கால அவருக்குள் பேசினார்கள். இணைய தொடர்பு சதி செய்தாலும் அதையும் மீறி சிறப்பாக பேசி கண்ணன் அவர்கள் 7 நிமிடம் 20 நொடிகளுக்குள் முடித்துள்ளார். வித்யா அவர்களும் 7 நிமிடம் 15 நொடிகளுக்குள் முடித்துள்ளார். இருவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். இன்று நானே வெற்றி கோப்பை அறிவிப்பாளராக இருப்பதால் நீங்கள் தனிச்செய்தியில் உங்களுக்கு சிறந்த பேச்சாளராக தோன்றும் பேச்சாளரை தேர்ந்தெடுத்து எனக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கும் சிறந்த பேச்சாளர் ஆரம் சூடி வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நான் காத்திருக்கிறேன். என்னோட சிஸ்டமா இல்லைன்னா அனிதாவோட சிஸ்டமா தெரியல. அண்ணன் உங்களோட இணைப்பு தான் பிரச்சனை. எங்களுக்கு கேட்கிறது கண்ணன் அவர்களே. அனைவரும் எனக்கு தனிச்செய்தியில் வாக்குகள் அனுப்புங்கள். மற்றபடி நான் நெறியாளர்களிடமே என்னுடைய மேடையை அடுத்து இன்றைய நகைச்சுவை கூற வனிதா அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். இதுதான் என்னுடைய முதல் நகைச்சுவை தொகுத்து வழங்குறது. ஸோ என்ன மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு குறிப்பா தெரியல. இருந்தாலும் பொதுவா சில நேரங்கள்ல நம்ம சிறு பிள்ளைகளாவோ இல்லாட்டி கல்லூரிலேயே மாணவர்களா இருந்திருக்கலாம்னு தோணும். ஏன்னா அப்போ என்ன நகைச்சுவை பண்ணாலும் அது நகைச்சுவையாவே பார்ப்பாங்க. வளர்ந்து வந்த பிறகு சில நகைச்சுவைகளை நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி பேசவும் முடியாது, எல்லாத்தையும் சொல்றது. ஸோ என்னுடைய நகைச்சுவை பொதுவாகவே கிண்டல் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நான் முடிஞ்ச வரை அதை கம்மி பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த வயசுக்கு மேல ஒருத்தரை கிண்டல் பண்ணி பேசும்போது அப்போ நகைச்சுவையா இருந்தாலும் அது சிலர் மனசை புண்படுத்துற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு. இருந்தாலும் இப்போ என்னுடைய நகைச்சுவையை நம்ம சங்கத்துல இப்ப நடந்ததை வச்சு கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்க. ஸோ இது யாரு மனசையும் புண்படுத்துவதற்கு கிடையாது. இது சும்மா எனக்கு தோணுனது நான் சொல்றேன். ஸோ முதல்ல கண்ணன் அவர் பேசிட்டு நடுவுல அப்படி நின்றுச்சு. நம்ம எல்லார் மனசுலயும் கண்ணன் வருவார் பேச்சை மூடிப்பார் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் சரி வித்யா பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் அவங்க இப்பதான் இத யோசிச்சு பேசினாங்களா இல்ல மனசுல இருந்தது எல்லாம் கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டின மாதிரி இருந்தது. எல்லாரும் செஞ்சாகணும் இது செய்யணும் அப்படின்னு ஒரு தலைமை ஆசிரியர் நம்ம நம்மளுடைய வகுப்புக்கு இந்த வருஷம் ஃபுல்லா எப்படியெல்லாம் பள்ளிக்கூடம் நடந்தது, இனிமேல் என்னென்னலாம் பண்ண போறோம், பரீட்சை வரப்போகுது, எல்லாரும் என்ன ஆய்வாளர்கள்லாம் நம்ம கல்லூரிய பார்க்க போறாங்க, அதனால பார்த்து பண்ணுங்கன்னு நிறைய திட்டங்களை சொன்னாங்க. கொஞ்சம் அதுல அவங்க பொது தொடர்பாளர்கள் சொன்னது சோசியல் மீடியா கோஆர்டினேட்டர்னு நினைக்கிறேன். அது அநேகமா அது என்னுடைய பொறுப்பு. ஸோ ஆகவே நிறைய வேலைகளை கொடுத்துருக்குறாங்க. அது கொஞ்சம் எனக்கு வித்யா நீங்க இப்பதான் தயாரிச்சீங்களா இந்த பேச்சு, இல்ல ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்ததா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. ஜேபி 4-5 தடவை பேச்சு முடிச்சிடுறாங்க போலன்னு கைத்தட்ட ட்ரை பண்ணிட்டே இருந்தா முயற்சி
இப்ப தட்டினாரு இல்ல இன்னும் முடியலையா சரி அப்புறம் மறுபடியும் தட்டினாரு இன்னும் முடியலையான்னு அப்புறம் இந்த கைய மட்டும் இப்படி தட்டினாரு. அப்படி சொல்லி சொல்லி நீங்களே தட்டிக்கிட்டீங்க நிறைய தடவை. நான் அதான் கவனிச்சிட்டு இருந்தேன். ஆகவே ஒவ்வொருத்தங்களும் அவ்வளவுதான். எனக்கு நம்ம நடந்ததை வச்சு கொஞ்சம் இது மறுபடியும் யாரையும் மனசையும் புண்படுத்த இருக்கிறது இல்ல. சில நேரங்கள்ல எனக்கு இந்த மாதிரி பின்னொலி வந்துகிட்டே இருக்கும். மீட்டிங் ஆபீஸ் மீட்டிங்ல இருந்தாலும் சரி, ஒரு பின்னொலி ஒண்ணு வரும். அப்புறமே நம்ம சொல்றது ஒண்ணு வேற மாதிரி இருக்கும். சோ இப்ப வந்த பின்னொலிகளை அப்படியே சொன்னேன் நானு. மறுபடியும் யார் மனசையும் புண்படுத்துறதுக்கு கிடையாது. இது சிரிப்பு வந்துதா என்னன்னு தெரியல. என் மனசுல சிரிப்பு வந்தது. ஓகே, கடைசியா கைத்தடிக்கிறேன். ரொம்ப நேரம் இப்படி இப்படி அப்புறம் இப்படி அப்புறம் இப்படி. உண்மையிலே இதுதான் இயல்பான நகைச்சுவை. தலைவர் கவனிக்கப்படுகிறார். ஆனா வித்யா, உங்க பேச்சு வந்து ரொம்ப நீங்க சொன்னது எல்லாமே உண்மை. நீங்க சொன்ன மாதிரி அத இயக்கிறதுக்கு கொஞ்சம் கடினம். பட் நன்றி, நீங்க உங்களுடைய பேச்சு எல்லா விஷயங்களும் கலந்திருந்தது. நன்றி. எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கீங்க, சிந்திக்கவும் வச்சுட்டீங்க. அடுத்தது உடனடி பேச்சு தானுங்க, மன்னிக்கும். அடுத்து இன்று உடனடி பேச்சு நெறியாளர் சுதா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளவு நேரம் சொல்லாரம் பூண்டு அனைவரும் இவ்வளவு அழகாக சொற்பொழிவாற்றி பேசி எங்களை எல்லாம் மகிழ்வித்ததற்கு மிக்க நன்றி. இன்று உடனடி பேச்சுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் எல்லாம் பேசுவதற்கு தயாராக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். என்னுடைய தலைப்பு இன்று கொஞ்சம் மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களிடமிருந்தும் ஒரு அர்த்தமான பதிலை எதிர்பார்க்கிறேன். கேள்விகள் மிகவும் புதிதானது அல்ல, இருந்தாலும் இதற்கு அர்த்தமுள்ள பதில் எல்லோரையும் சிந்திக்க வைக்கும் என்று நினைக்கிறேன். முதலாவதாக எனது கேள்வி, ஒவ்வொரு நாளும் நான் எழுந்திருக்கும் போது இதற்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், நன்றி சொல்ல விரும்புகிறேன், இந்த வாழ்க்கைக்காகவோ அல்லது வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றுக்காக நான் மிகவும் நன்றியுடன் இருக்கிறேன் என்று சொன்னால் அது எதுவாக இருக்கும்? அப்படி இல்லை, அப்படி எதுவுமே இல்லை எனக்கு என்றால் என்ன நடந்தால் நான் நன்றியோடு இருப்பேன் என்று நினைக்கிறீர்களோ அதை சொல்லலாம். இந்த கேள்வி பாக்யலட்சுமி அவர்களுக்கு கொடுக்கிறேன். மிக்க நன்றி சுதா அவர்களே. எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் ஒரு பாடலை நான் எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொண்டிருப்பேன். என்ன சோதனை வந்தாலும் MS அவர்களின் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. அதனால் நாம் இன்று ஒவ்வொரு நாள் நாம் காலையில் எழுந்திருக்கும் பொழுது நம்மளுடைய உடல் நலம், குடும்ப நலம், இன்று நம்மால் என்ன இப்போ நான் சாப்பிடுவதற்கு எந்த ஒரு திட்டமிடலோ அல்லது நிறைய வேண்டாததை நம் ஒரு பட்டியலிட்டு அதை விட்டுவிட்டே வருவோம் அல்லவா? அது போன்று இப்பொழுது வரை எதுவும் இல்லை என்பதே நாம் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுமே நான் எங்கு சென்றாலும் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று எப்பொழுதுமே கேட்க மாட்டேன். ஏனென்றால் நாம் இருப்பதற்கு நன்றியோடு இருந்தாலே நம்முடைய அடுத்தடுத்த கட்டம் வந்து மிகவும் எளிதானதாகவும் இனிதானதாகவும் இருக்கும் என்றே நான் நம்புகிறேன். அதனால் என்னுடைய பிள்ளைகளாகட்டும், என்னுடைய வாழ்க்கையாகட்டும், அதற்கு எப்பொழுதுமே வந்து தினமும் நான் நன்றி உள்ளவளாகவே இருப்பேன் என்று கூறிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி பாக்யா. மிகவும் அழகாக உடனடி பேச்சு என்பது போல் தெரியாது போல் மிகவும் அழகாக சொல்லாரம் பூண்டு பேசினீர்கள். அடுத்ததாக எனது கேள்வி, நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டதில் இதை நான் உண்மையான பாடமாக எடுத்துக்கொண்டு அந்த பாடத்தை இன்று வரை கடைபிடித்து வருகிறேன் என்று சொன்னால் அது என்ன நிகழ்ச்சி, என்ன பாடம் என்று எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா?
அஜித் அவர்களை கேட்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். ஒரு பாடம் என்னன்னா, தந்தையர் தினம் சொல்லும்போது ஒரு வந்தது, ஞாபகத்துக்கு வந்தது. அந்த காலத்தில் அது பள்ளிக்கு கல்லூரிக்கு போகும்போது எங்கே போனாலும் பேருந்து ஏற்றி விட்டுட்டு எங்கள் அப்பா நின்றுட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு போக தெரியாதா, பஸ்ஸு போக தெரியாதா, பஸ்ஸு போதானே செய்யும், எதுக்காக நின்றுக்கிட்டே இருக்கீங்க, கிளம்புங்க விட்டுட்டு அப்படின்னு. அப்போ அது ஒரு ஏதோ ஒரு வேகத்தில் சொல்கிறோம். இது இப்போ என் குழந்தை சொல்லும்போது அப்போதான் எனக்கு தெரியுது அப்பாவோட உண்மையான பாசம் என்ன அப்படின்றது. நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அந்த நொடியில நம்ம செய்கிற செயல்கள், அந்தந்த பருவத்தில் செய்யக்கூடிய செயல்கள் அப்போது நம்மளுக்கு தெரியாது. பின்னாடி அது ஏதோ ஒரு இடத்துல படித்த ஞாபகம் இருக்கு. எங்க அப்பா செய்ததெல்லாம் சரிதான்னு நான் சொல்லும்போது அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து நீ செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நினைவுகள் தான் எனக்கு பெரிய பாடமா இருக்கும். அதே மாதிரி நான் என்ன தவறுகள் செய்தனோ, அதே மாதிரி எங்க அப்பா என்கிட்ட என்ன பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ, அதெல்லாம் நம்ம குழந்தைகளை வளர்க்கும்போது கொஞ்சம் அதை யோசிச்சு நான் சில முடிவுகள் எடுப்பேன். அதுதான் பெரிய பாடமா இருந்துச்சு. நன்றி. மிக்க மிக்க நன்றி அஜித் அவர்களே, மிகவும் அருமையானது. கண் கலங்க வைத்து விட்டீர்கள். உங்களது பேச்சு மிகவும் நேரத்திற்கேற்ற பேச்சாக இருந்தது. அனைவருக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். உங்களது வாழ்க்கையின் அடுத்த கேள்வி, உங்கள் வாழ்க்கையின் அர்த்தம், இதுதான் என் வாழ்க்கையின் அர்த்தம் என்று யாராவது கேட்டால் உங்கள் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, அல்லது நீங்கள் இந்த வாழ்க்கையை நான் இந்த அர்த்தத்தோடு வாழ்கிறேன் என்று நினைத்து பார்த்தால் உங்களுக்குள் என்ன தோன்றும், என்ன அர்த்தத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எங்களுடன் பகிர முடியுமா? பாலா அவர்களை இந்த கேள்வி கேட்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை பொருளாக இருக்க வேண்டும் அப்படின்னு எப்போதுமே நான் நினைப்பதுண்டு. நீங்கள் வாழ்க்கை பொருளுள்ளதாக இருக்க வேண்டும்னு கேட்குறீங்களா? எப்படி ஆக்கிக் கொள்கிறீர்கள்? நான் எப்படி ஆக்கிக் கொள்கிறேன்னு உங்களுக்கு நான் பதில் சொல்லிவிடுகிறேன். ரொம்ப எல்லாம் பெருசா யோசிக்கிறது இல்லை. போற போக்குல வாழ்க்கை வாழ வேண்டும். ஆனால் இயற்கைக்கு இடையூறு இல்லாத, அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தாத வாழ்க்கையாக இருக்க வேண்டும். முடிந்த அளவு நான் முயற்சி செய்கிறேன் அதை. நான் செய்து விட்டேனா எனக்கு பதில் தெரியாது. முயற்சி செய்கிறேன். முடிந்த அளவு இதை என்னால் இயன்ற அளவு செய்ய முயற்சிப்பேன். அடுத்து என் குழந்தைகளுக்கு நான் அறிவுரை கூறுவதே கிடையாது. அதை ஒரு வாழ்க்கை பாடமாகவே வைத்திருக்கிறேன். என்ன படிக்க வேண்டும்னு நான் சொல்றது கிடையாது. எப்படி உங்கள் பாடத்திட்டத்துக்கு பயிற்சி எடுக்க வேண்டும் என்பது நான் சொல்வது கிடையாது. மதிப்பெண் குறைந்து எடுத்தாலும் கவலைப்படுவது கிடையாது. அதிகம் எடுத்தாலும் ரொம்ப மகிழ்வதும் கிடையாது. அடுத்து அதிக சுமைகளை தூக்கிக் கொள்வது கிடையாது. அவ்வளவுதான். வாழ்க்கையில் போற போக்குல போய்கிட்டே இருக்கணும். முடிந்த அளவு யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சாகும் வரை படித்துக் கொண்டிருக்க வேண்டும். நம்ம பகத்சிங் மாதிரி தூக்கல தொங்குறதுக்கு முன்னாடி புத்தகம் படித்தார். சாக போறேன்னு தெரிஞ்சாலும் படித்துக் கொண்டிருக்க வேண்டும். இதுதான் நான் கடைபிடித்துக் கொண்டிருப்பது. முடிந்த அளவு, இயன்ற அளவு, நன்றாக செய்கிறேனான்லாம் தெரியாது. என்னால் இயன்ற அளவு செய்து கொண்டிருக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி பாலா, மிகவும் அழகாக சொன்னீர்கள். பல அர்த்தத்தோடு வாழ்கிறீர்கள் என்று தெரிகிறது. மிக்க நன்றி. அடுத்ததாக உங்களை கேட்கிறதா? கேக்குது. நான் மியூட்ல இருக்கேன். உங்களை பற்றி உங்களுக்கு பெருமிதப்படும் அளவில் நீங்கள் உங்களை பற்றி நினைக்கும் ஒரு விஷயம் எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? அடுத்தவர்களை பற்றி அப்பா எப்படி, பையன் எப்படின்னு கேட்ட ஒரு விஷயத்த அவனை பத்தி நினைக்கும் போது எனக்கு இது ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்ல முடியும். நம்மளை பத்தி நினைச்சு என்னோட இந்த குணம், இந்த பழக்கம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்ல முடியுமா?
அப்படி சொல்ல முடியும்னா ஏதாவது ஒண்ணு எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா கண்ணன் அவர்களே? சாரி, ஃபுல்லா கேட்க முடியல. 2வது பார்ட் கொஞ்சம் சொல்லுங்க. பாதி தான் கேட்டேன். என்னை பற்றி நினைக்கும் போது எனக்கே இது பெருமையாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்றால் எதை சொல்வீர்கள்? சொல்வேந்தர் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து இந்தியாவில் இருந்தபோது நான் எதையுமே சாதிச்சதே கிடையாது. எதையும் சாதனை பண்ண மாதிரி நினைச்சதும் கிடையாது. ஆனா அமெரிக்கால வந்தபோது பல சந்தர்ப்பங்கள் இருந்தது. முதல்ல நான் என்ன பண்ணேன்னாக்க, என்னை வந்து ஒரு விஞ்ஞானத்துக்கு கணிதத்துக்கெல்லாம் ஒரு உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு, தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கான ஒரு நீதிபதியாக நியமித்தார்கள். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தியது. பல மாணவர்களுக்கு நான் உதவி செய்ய ஆரம்பித்தேன். அந்த இதுதான் எனக்கு மிகவும் மிகவும் பிடித்தது. பல மாணவர்கள் பரிசுகளை பெற்றுக்கொண்டு என்ன சொல்வது, இன்டர்நேஷனலுக்கு தமிழ் உடனே வரவில்லை. பல பரிசுகளை அங்கெல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். அதை நான் ஒரு 20 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது மறுபடியும் சொல்வேந்தர் மன்றத்தில் வந்தது பல இளைஞர்களுக்கு நான் மதியுரை அறிஞராக இருந்து அவர்களை மேம்படுத்தி கொண்டிருந்தேன். இதைத்தான் நான் என்னுடைய சாதனை என்று கூறுவேன். திரு பாலா சொன்னது போல என் மகனுக்கு நான் எந்த அறிவுரை சொன்னாலும் அது அவன் சொல்லிவிடுவான், என்கிட்ட வராத, நான் படிச்சுக்கிறேன், என்ன தனியா விட்டுரு, நீ வேற எல்லாருக்கும் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவான். அதனால அந்த ஒரு விஷயத்துல வந்து நான் பாலாவோட ஒத்து போறேன். நான் எந்த இதுவுமே நான் அவன்கிட்ட சொன்னதில்லை. ஆனா வந்து என்னால வந்து மற்றவர்களை ஊக்குவிக்க முடியும், நல்ல பாதையில செலுத்த முடியுங்கிறத ஒரு சாதனையா நான் இங்க வந்து அமெரிக்கால வந்து கத்துண்டேன். அதை தான் நான் பண்றேன்னு சொல்லிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி கண்ணன் அவர்களே, மிக்க நன்றி. மிகவும் அழகாக சொன்னீர்கள் உங்களது கேள்விக்கான பதிலை. அடுத்ததாக எனது கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது இல்லை என்றால் வேற எப்பொழுது என்று உடனே எடுத்த அடுத்த அடி வைக்க வேண்டும் என்றால் அது என்னவாக இருக்கும்? அனிதா அவர்களே. சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இப்போது இல்லைன்னா எப்போ எடுத்து வைக்கிறது? ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்க்காம வீட்ல சும்மா இருக்கிறது எப்படிங்கிறத பழகிட்டு இருந்தது நான் தான். இப்போது தான் நீங்க எனக்கு தெரிஞ்சு கேட்டீங்களா, தெரியாம கேட்டீங்களான்னு தெரியல. எஸ்ஏடி அந்த தேர்வுக்கான தேர்வுக்கு மாணவர்களை உருவாக்குவதற்காக நான் வந்து கணிதம், இயற்பியல், வேதியியல் இதற்கெல்லாம் நான் ஒருவருக்கொருவர் குழந்தைகளுக்கு அவர்களுடைய அறிவை மேம்படுத்துவதற்காக உதவி செய்து கொண்டிருந்தேன். அதற்காக வரும் கட்டணத்தை மதுரையில் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்திற்கும் புத்தக கட்டணத்திற்கும் செலவழித்துக் கொண்டு வருகிறேன் 12 ஆண்டுகளாக. எனக்காக என்று எடுத்ததே இல்லை. இப்போது தமிழ் சார்ந்து ஒன்று செய்ய வேண்டும் என்பதற்காக பல வருடங்களாக, கிட்டத்தட்ட 2014 10 வருடங்களாக வாய்ப்பேச்சு வீரர் ரெடி என்று பேசிக்கொண்டே இருந்தேன். குமான் போன்று நாம் தமிழிலும் ஒன்று தொடங்குவதற்காக 6 நிலைகளுக்கு புத்தகம் தயாரித்தும் வைத்துள்ளேன். ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு எனக்கு நிறைய சாக்கு போக்குகள் இருந்தது. என் கணவரிடம் பணம் கேட்க வேண்டும், ஒரு மெய்நிகர் வலைத்தளத்தை உருவாக்க வேண்டும், அதற்கு கட்டணம் குறைந்த கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றால் நிறைய பணம் வேண்டும். ஆக இத்தனை விஷயங்கள் வேண்டும். ஆனால் நான் எதையுமே முயற்சி செய்யாமல் இருந்தேன். ஜூன் 5ஆம் தேதி தான் எஸ்ஏடிக்காக மாணவர்களுக்கு இங்கு கல்லூரிக்காக தயாரிப்பதற்காக ஒரு திட்டத்தை உருவாக்கி கொண்டு அதை நான் செயல்படுத்த ஆரம்பித்திருக்கிறேன். இதில் வரும் கட்டணத்தை தமிழ் சார்ந்து அந்த வலைத்தளம் செய்வதற்கு பயன்படுத்த போகிறேன். ஜூன் 5 முதல் 18க்குள் 10 மாணவர்கள் சேர்ந்துள்ளார்கள். மாதம் 500 என்று தரவும் செய்கிறார்கள். அதற்கு 8 முதல் 12 தேர்வுகளும் வைக்கிறேன். இந்த மாணவர்களும் பயன்பட வேண்டும். இந்த மாணவர்கள் பயன்படுவது மூலம் தமிழுக்கு ஒன்று செய்து அதன் மூலம் தமிழ் மாணவர்கள் பயன்பட வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாக பல வருடங்கள் இருந்தது. எப்படி செய்வதென்று தெரியவில்லை.
இதற்கு என் பெண் என்னுடைய மகளுக்குத்தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். அவளுக்காக மெய்நிகரில் தேர்வான SATக்கு நான் தயார் செய்யும்போது இது எனக்கு வசப்பட்டது. அதை நான் இப்போது இல்லை என்றால் எப்போது என்று ஆரம்பித்துள்ளேன். இந்த கேள்வியை கேட்டதற்கு மிக்க நன்றி சுதா அவர்களே. நன்றி. மிக்க நன்றி அனிதா அவர்களே. மிகவும் அழகாக உடனடியாக உங்கள் மனதில் ஆழ் மனதிலிருந்து உடனே வந்தது தெரிந்தது. மிக்க நன்றி. அடுத்ததாக எனது கேள்வி, அச்சத்தால் நீங்கள் எதை செய்யாமல் கட்டி போட்டு வைத்தீர்கள்? ஒரு பயம், அச்சம், இதன் காரணமாக இதை நான் செய்யாமல் விட்டுவிட்டேன் என்று நினைத்தால் அது என்னவாக இருக்கும்? வனிதா அவர்களை இந்த கேள்வி கேட்கிறேன். சபை அனைவருக்கும் வணக்கம். இந்த கேள்வியை சுதா என்னிடம்தான் கேட்கப் போகிறார் என்று ஏதோ ஒரு அசிரீரி வார்த்தை வந்தது எனக்கு. அச்சத்தினால் நான் நீச்சல் பழகுவதை கட்டி 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 போட்டு வைத்துள்ளேன். ஒரு முறை நான் முயற்சியும் எடுத்திருக்கிறேன் நீச்சல் பழகுவதற்கு. அந்த நீச்சல் குளத்திற்கு சென்று அந்த YWCA உள்ள நீச்சல் குளத்திற்கு சென்று நீச்சல் பழக துணிவுடன் சென்றேன். இது 2002ஆம் ஆண்டில் நடந்தது. அந்த ஆசிரியை என்னிடம் தைரியமாக இரு, நீ ஒன்றும் ஆகாது என்று என்னை மல்லாக்காக தண்ணீரின் மேல் படுக்க வைத்து வானத்தை பார்த்து தைரியமாக இரு இரு என்றாள். எனக்கு பிசிக்ஸ் கிளாஸில் சொன்ன கிராவிட்டி தான் ஞாபகத்திற்கு வந்தது. அதிலும் தண்ணீரில் மிகவும் கிராவிட்டி நிறைய இருக்கும், ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். என்னை எப்படி நீ அமைதியாக இருக்க சொல்கிறாய், தண்ணீரில் இந்திய படின்னு ஒரு மாத காலம் நான் பயிற்சிக்கு சென்றிருப்பேன். கடைசியாக அந்த ஆசிரியை ஆங்கிலத்தில் she is a chick, she can't அப்படி என்று சொல்லி இவளுக்கு எல்லாம் நம்மால் சொல்லிக் கொடுக்க முடியாது என்று அவர்கள் விட்டுவிட்டார்கள். இன்று வரை நான் 3 அடி தண்ணீரில் மட்டும் நீந்துவேன். ஒரு முறை டிஸ்னி வேர்ல்ட் சென்றிருந்த போது கூட அந்த நீர்வீழ்ச்சி நாம் ஓடி விழுவோம் ஏதோ ஒன்று, அதற்கு தமிழில் எனக்கு பெயர் தெரியாது, விழுந்து விட்டு என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று ஒரு பெரிய சீனையே அங்கே உருவாக்கி விட்டேன். உருவாக்கி பிறகு கடைசியில் என்னை காப்பாற்றினார்கள். ஆனால் அங்கே தண்ணீர் என்னவோ 2 அடி தான் இருந்தது. என் மகனே நிற்கும் அளவிற்கு இருந்தது. இனிமேல் நான் நீச்சல் பழகுவதை என்றைக்குமே செய்ய மாட்டேன் என்று எனக்கு நன்றாக தெரியும். இந்த கேள்விக்கு மிக்க நன்றி வனிதா. நானும் உங்களை போன்றுதான் இந்த நீச்சல் எப்படி கற்றுக்கொள்வேன் என்று தெரியவில்லை. ஆனால் எனக்குள் ஒரு குறிக்கோள் வைத்திருக்கிறேன். யாரையாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவாவது எனக்கு நீச்சல் தெரிய வேண்டும் என்று நினைத்து கொண்டு திரும்ப திரும்ப முயற்சி செய்ய போகிறேன். ஆனால் நானும் உங்களைப் போலவே தான் 3 அடியில் முழுகுபவர். அடுத்ததாக நேரம் இருக்கிறதா அனிதா? அடுத்ததாக எனது கேள்வி வித்யாலட்சுமி அவர்களுக்கு. வித்யாலட்சுமி, உங்களை விடுதலை என்ற வார்த்தைக்கு வாழ்க்கையில் அர்த்தம் என்ன என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? சொல்வேந்தர் அவைக்கு வணக்கம். விடுதலை என்று சொன்ன உடனே எனக்கு பாரதி தான் நினைவுக்கு வருகிறார். விடுதலை விடுதலை விடுதலை. இந்த சமைக்கும் வேளையிலிருந்து எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்பது இங்கே இருக்கும் அனைத்து பெண்மணிகளுமே ஒப்புக்கொள்வார்கள் என்றுதான் நினைக்கிறேன். கிடைக்காது என்கிறீர்களா? சரி, கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி, விடுதலை என்று சொன்னவுடன் ஒரு சமயத்தில் அந்த மாதிரி நினைக்க தோன்றும். ஆனால் மற்றவர் சமைப்பதை எப்படி சாப்பிடுவது என்ற ஒரு பெரிய கேள்வியும் எழும். ஏனென்றால் நான் செய்வதை சரியாக செய்வதை திருந்த செய் என்பதை பொறுத்து 1-2 தட்டுகள் சமைத்தாலும் வகைகள் சமைத்தாலுமே அதை சிறப்பாக செய்ய வேண்டும், சுத்தமாக செய்ய வேண்டும் என்ற அளவில் செய்வேனே தவிர நிறைய வகைகள் செய்ய வேண்டும் என்று அவசர அவசரமாக செய்யும் அந்த குணம் இல்லை என்றுதான் சொல்வேன். 2 செய்தாலும் சிறப்பாக செய்யணும், நச்சுன்னு செய்யணும், நல்லா சாப்பிடணும் என்ற எண்ணம் உடையதால் அந்த தொழிலை விடவும் முடியவில்லை, செய்வதும் நிறைய நேரம் எடுத்துக்கொள்வதாக இருக்கின்றது.
இது எங்கோ படித்த ஒரே ஒரு புது கவிதை தொடர்பாக நினைவுக்கு வந்தது. மிடுக்காக உடையணிந்து மேலாளர் ஆனாலுமே அடுக்கலையை விடவே முடியாது பெண்கள் என்பதை எங்கோ படித்தேன். நான் எழுதியதல்ல, எங்கோ சுட்டது. அது நினைவுக்கு வந்தது. அந்த விடுதலை, ஆனால் அவை எல்லாவற்றையும் விட மேலான ஒன்று பிறவாமை. அதுதான் மனிதர்கள் அனைவரும் பெற வேண்டிய விடுதலை. பிறப்பெனும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு என்று திருவள்ளுவர் அழகாக கூறுவார். பிறவாமைதான் உயர்ந்தபட்ச விடுதலை. அதுதான் அனைவரும் வேண்டி பெற வேண்டியது. நன்றி. மிக்க நன்றி வித்யா. மிகவும் அழகாக சொன்னீர்கள். உண்மையிலே நீங்கள் சொன்னது சொல்லும் வரை இந்த சமையல் என்று நான் நினைக்கவே இல்லை. ஆனால் சொன்னதுக்கு அப்புறம் நினைத்து பார்த்தால் நிஜமாகவே விடுதலை மாயமாக நாம் சமைக்கும் சமையல் நமக்கே வந்தால் நன்றாக இருக்கும். விடுதலை, உண்மையான விடுதலை அதுதான் என்று நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் அழகாக பேசினீர்கள். மிக்க நன்றி. வணக்கம். ஜேபி அவர்கள் உடனடி பேச்சு உங்களுக்கும் நீங்கள் கேள்விக்கணையை தொடுக்கலாம். ஜேபி மட்டும் என்ன செய்தார்? எங்களுக்கு நகைச்சுவையாக ஒரு பதிலை கூறுவார். கேட்டுட்டேன்னு எனக்கு நினைக்கிறேன். விடுதலை நினைச்சுக்கிட்டு இருந்தா நீங்க உள்ள நீங்கள் கேட்கவில்லை. கேளுங்கள். தலையில போட்டீங்க. அன்மியூட் பண்ணி ரெடி ஆனாரு பேசுறதுக்கு. அடுத்த கேள்வி நமக்கு தான். விடுதலை கிடைச்சதுரா நினைச்சுக்கிட்டு இருந்தா சிறையில போட்டாங்க. ஜேபி அவர்களே, உங்களுக்கான கேள்வி. நான் கடைசி ஆளாக வித்யாவை நினைத்ததால் வித்யா உங்களுக்கு கேள்வி என்று சொல்லிவிட்டேன். அதனால் மனதில் அப்படியே பதிந்து விட்டது. ஜேபி அவர்களுக்கான கேள்வி. உங்களுக்குள் நீங்களே போட்டுள்ள சிறை என்ன? எனக்குள் நானே போட்டுள்ள சிறையா? ரொம்ப கடினமான கேள்விதான் எனக்கு. இருந்தாலும் முயற்சி செய்யறேன். என்ன சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப இவங்க நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அச்சத்தை பத்தி எல்லாம் கேட்டீங்க. அந்த எனக்கு கமலஹாசன் சொல்ற மாதிரி எதை எடுத்தாலும் பயம் அப்படிலாம் இருந்தது. அந்த சிறைக்குள்ள பயங்கர சிறைக்குள்ள ரொம்ப நாளா இருந்தேன் நான். அதுக்கு ஒரு நிகழ்வு கூட உண்டு. சென்னையில போய் திருச்சியிலேருந்து ஒரு சின்ன ஊர்லேருந்து ஒரு மாணவ ஒருத்தர் திருச்சி சென்னை மாதிரி ஊர்ல போய் நேர்முக தேர்வுலாம் எதிர்கொள்ளணும்னா ஒரு பயம் இருந்தது எனக்கு. போறேன். ஒரு எல்நெட்னு ஒரு பெரிய பில்டிங், ஒரு வணிக வளாகம். அதுல நேர்முக தேர்வு. அந்த வளாகத்தை பார்த்த உடனே பயந்துகிட்டு நேர்முக தேர்வு போகாம வந்துட்டேன். உண்மையிலே பயம் என்ற சிறையில் வெகு நாளாக கிடந்தேன். அந்த கேள்வி எனக்கு வராதான் கூட நான் எதிர்பார்த்தேன். யாருக்கோ சென்று விட்டது. அந்த சிறையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு இப்ப போடா, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஆண்டவனே இருக்கான் அப்படிங்கிற ரஜினிகாந்த் மாதிரி அந்த பயங்கர சிறையிலேருந்து வெளியில வந்துட்டேங்க. கேள்வி கேட்டது மிக்க நன்றி. மிக்க நன்றி ஜேபி அவர்களே. உங்களை அழைக்க தவறியதற்கு மன்னிக்கவும். இதை கேட்காமல் இருந்தால் நாங்கள் அதை மிஸ் செய்திருப்போம், தவற விட்டிருப்போம். நன்றி ஜேபி அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். அருமையாக இன்றைய உடனடி பேச்சு அருமையாக நடத்தி கொடுத்த சுதா அவர்களுக்கு நன்றி. இது எல்லா கேள்விகளும் இயல்பாகவும் நம்ம வாழ்க்கையில நடந்த விஷயங்களை பகிர்ந்ததுனால அது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்தது. இப்போது நேர கணக்கீட்டாளர் அனிதா அவர்களுடைய. சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்று உடனடி பேச்சில் அனைவருமே குறிப்பிட்ட கால வரையறைக்குள் பேசியுள்ளார்கள். பாக்யா அவர்கள் 1,00,000 அல்ல, மன்னிக்கவும், 1 நிமிடம் 20 நொடிகள் பேசியுள்ளார்கள். அஜித் அவர்கள் 1 நிமிடம் 34 நொடிகள், பாலா அவர்கள் 1 நிமிடம் 44 நொடிகள், கண்ணன் அவர்கள் 1 நிமிடம் 45 நொடிகள், அனிதா 2 நிமிடம் 26 நொடிகள், வனிதா அவர்கள் 2 நிமிடம் 8 நொடிகள், வித்யா அவர்கள் 1 நிமிடம் 55 நொடிகள், ஜேபி அவர்கள் 1 நிமிடம் 22 நொடிகள் என்று அனைவருமே குறிப்பிட்ட கால வரையறைக்குள் பேசியுள்ளார்கள். அனைவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். சொல்வேந்தர் அனைவரும் சிறந்த பேச்சாளராக கருதும் நபரை தேர்ந்தெடுத்து எனக்கு தனிச்செய்தியில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி அனிதா அவர்களே. அடுத்து முக்கியமான கட்டத்துக்கு வருகிறோம். மதிப்பீடு. பொது மதிப்பீட்டாளர்
ஜேபி அவர்களை அழைக்கிறேன். நன்றி அஜித் அவர்களே. இன்று நான் பொது மதிப்பீட்டாளர் மற்றும் கண்ணன் சங்கர் அவர்களை மதிப்பீடு செய்வதும் நானே. முதலில் கண்ணன் சங்கர் அவர்களை மதிப்பீடு செய்வதற்கு சென்று விடுகிறேன். கண்ணன் அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்று மதியுரைப்பதற்கான அறிமுகம், அதாவது மதியுரை ஒரு அறிமுகம் என்ற தலைப்பில் பேசினார்கள். ஒரு இளைஞர்களாக இருக்காங்கன்னா முதல்ல ஆலோசனை சொன்னால் யாருக்கும் பிடிக்காது, ஆலோசனை சொன்னால் ஏற்றுக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம புதுசாக போய் ஒரு அலுவலகத்தை சேர்ந்துருக்கோம்னா நமக்குன்னு ஒரு மதியுரைஞரை நியமிப்பாங்க. ஒன்று மதியுரைஞராக வந்துட்டான்டா அப்படிங்கிற எண்ணம் ஒரு சிலவங்களுக்கு இருக்கும். இன்னும் ஒரு சிலவங்கள பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவன் கிடைச்சான்டா, இவன்கிட்ட எல்லாத்தையும் கேட்கலாம், இவனே வேலை பண்ண வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலும் ஒரு சிலவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி பல மதியுரைஞர்களை பல கோணத்தில் நம்ம பார்க்கலாம். ஆனால் கண்ணன் கண்ட அனுபவங்கள் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. அதை இந்தியாவிலிருந்து இங்கு வந்தவர்கள் செய்யக்கூடியதான். அதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. அதை அருமையாக கூறினார்கள். 6 மாதத்தில் அவர் ஒரு சான்றிதழ் வாங்குவதற்காக கண்ணனை தொல்லை பண்ணி இருக்கிறார் என்றது மிகவும் ஆச்சரியமான விஷயம். அந்த ஆச்சரியமான விஷயம் என்று சொல்ல முடியாது, எதிர்பார்த்த ஒன்றுதான் என்று சொல்ல வேண்டும். மக்களுக்கு எல்லாம் உடனே நடக்க வேண்டும், அவருடைய நோக்கமும் குறிக்கோளும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இல்லாமல் ஒரு சான்றிதழ் பெற வேண்டும் இருந்ததற்காக வருத்தப்படுகிறேன். அதை அருமையாக சொன்னார்கள். மிகவும் அருமையாக இருந்தது அவருடைய பேச்சு. அவர் பேசும்போது அவங்களுடைய அனுபவத்தை சொன்னது ஆர்வமாக இருந்தது, அவருடைய ஆர்வத்தையும் தூண்டும் அளவுக்கு இருந்தது. எந்த ஒரு குறையும் கூறும்படி இல்லை. அவ்வளவு அழகாக எழுந்து நின்று அனைவருக்கும் புரியும்படி பொறுமையாக நிதானமாக பேசினார். ஒன்றே ஒன்று தொழில்நுட்ப கோளாறு, அது மட்டும்தான் சிறு தரங்கள். மற்றபடி அவருடைய பேச்சு மிக அருமை, தெளிவாக இருந்தது. குரலில் ஏற்ற இறக்கம் இருந்தது, இயல்பு நிலையில் இருந்தது. தலைப்புக்கு ஏற்றபடி அருமையாக பேசினார். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அடுத்து வித்யாலட்சுமி அவர்களின் பேச்சை மதிப்பீடு செய்ய பாக்கியலட்சுமி அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் பாக்கியலட்சுமி அவர்களே. நன்றி ஜெயபிரகாஷ் அவர்களே. இன்றைய வித்யாலட்சுமியின் பேச்சு எப்பொழுதும் போல மிகவும் மெருகேறியதாக இருந்தது. நான் பல நாட்களுக்கு பிறகு இன்று வித்யாலட்சுமி அவர்களுக்கு மதிப்புரை வழங்க இருக்கிறேன். அந்த இடைவெளியை அவர் மிகவும் மெருகூட்டி அமைத்துள்ளார் என்றே நான் நினைக்கிறேன். புதுமையான திட்டமிடுதல் என்னும் பாதையில் வரைவினை வழங்குக என்னும் திட்டத்தின் கீழ் மன்றம் குன்றேற என்ற அருமையான பேச்சினை இன்று வழங்கியுள்ளார். ஆரத்தில் உலோக ஆரம் மட்டுமல்ல, மலரினால் ஆன ஆரம். அந்த ஆரத்தில் எந்தெந்த பூக்களை சேர்த்தால் அது மிகவும் எடுப்பாக இருக்கும், அதை சூடுபவர்களுக்கு மிகவும் அழகாக இருக்கும் என்பதை போல இன்று அவருடைய பேச்சில் முத்தொள்ளாயிரம், திருக்குறள், பின்பு பாரதிதாசன், இப்படி நிறைய பாடல்களை உவமைகளாக கொண்டு அதோடு மட்டுமல்லாமல் அது நம்முடைய மன்றம் பொலிவு பெற என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை முழுமையாக பட்டியலிட்டு காட்டினார். இது நமக்கு மட்டுமல்ல, இனி வரும் உறுப்பினர்கள் அனைவருக்குமே இது மிகவும் உதவியாக இருக்கும் என்றே நாம் கூற வேண்டும். சமூக வலைதளத்தில் என்னென்னவெல்லாம் செய்யலாம், மற்ற அனைத்து சொல்வேந்தரிடமும் கருத்துக்கள் கேட்பது, மதியுரைஞராக என்ன செய்ய வேண்டும் என்பது. ஏனென்றால் இப்பொழுது நம்முடைய மன்றத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், ஆனால் இன்னும் பாதையை கூட தேர்வு செய்யாமல் ஒரு சில வருடங்களை கூட கடந்தவர்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் அவர் மனதில் கொண்டு ஒரு முழுமையான வரைவினை வழங்குக என்னும் திட்டத்தின் கீழ் மிக ஒரு ஏற்புத்தன்மையுடைய உரையை வழங்கியுள்ளார் என்றே கூற வேண்டும். இன்றைய அவரது பேச்சில் குரல் மிகவும்
குரலில் ஏற்ற இறக்கம் இருந்தது. அவருடைய பேச்சு மிகவும் தெளிவாக இருந்தது. அனைவரின் ஆர்வத்தை தூண்டும் அளவுக்கு இருந்தது. இடையில் பாடல்களாகட்டும், எப்பொழுதுமே நான் பாடல் மிகவும் கவனிக்கப்படும். ஏனென்றால் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது இன்று அதையும் சிறப்பாகவே செய்தார். இங்க மெய்நிகர் மேடையில் இருப்பது போல் உங்களுடைய செய்கைகள் எப்பொழுதும் போல பாதி அளவு என்பதால் அது மட்டும் நமக்கு என்றைக்குமே இருக்கும் பிரச்சனை தான் அது. அதில் நான் ஒன்றும் கூற இயலாது. ஆனால் அனைத்துமே சிறப்பாக செயலாற்றினீர்கள் என்று கூறி என்னுடைய மதிப்புரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பாக்யலட்சுமி அவர்களே. அருமையான மதிப்பீடு. கூர்ந்து கவனித்து அருமையாக உங்களை மதிப்பீடை வழங்கினீர்கள். இத்துடன் தயாரிக்கப்பட்ட பேச்சிற்கான மன்னிக்கவும், காணொளியில் இல்லை. இத்துடன் தயாரிக்கப்பட்ட பேச்சிற்கான மதிப்பீடு முடிந்துவிட்டது. அனிதா அவர்களே, நேரக்கணக்கீடை குறிப்பிடுகிறீர்களா? ஜேபி அவர்களே, ஒரு சிறு உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். உங்களுக்கு நான் மதிப்பீடு வழங்குவதற்கான அட்டையை போடுவதற்கு பதில் உடனடி பேச்சிற்கான அட்டையை போட்டதால் 2 நிமிடத்திலே உங்களுக்கு சிவப்பு காட்டிவிட்டது. அதனால் நீங்கள் வேகமாக முடித்தீர்கள். ஆரம்பித்ததால் அது 3 நிமிடம் வரைக்கும் செல்லும் என்பதால் நான் அப்படியே விட்டு வைத்தேன். இருந்தும் நீங்கள் வேகமாக முடித்துக் கொண்டீர்கள். மன்னிக்கவும். நீங்கள் எடுத்துக்கொண்ட கால வரையறை 2 நிமிடம் 15 நொடிகள். பாக்யா அவர்கள் எடுத்துக்கொண்ட கால வரையறை 2 நிமிடம் 20 நொடிகள். இருவருமே குறிப்பிட்ட கால வரையறைக்குள் மதிப்பீடு செய்ததால் இருவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். தனிச்செய்தியில் எனக்கு வெற்றிக்கோப்பை அறிவிப்பாளரான எனக்கு சிறந்த மதிப்பீட்டாளரை தேர்வு செய்து அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சிகப்பு அட்டை தவறாக காட்டப்பட்டாலும் காட்டியதற்கேற்ப மதிப்பீட்டை குறைத்து கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னடா அதுக்குள்ள சிகப்பு அட்டை வந்துருச்சு, அவ்வளவு நேரம் பேசணுமா நானே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை பேசியிருப்போம் போல அப்படின்னு நினைச்சிட்டேன் நான். அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு பேச மாட்டானே நானு அப்படின்னு எண்ணம் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லை. அதை எடுத்து சொன்னதற்கு மிக்க நன்றி அனிதா அவர்களே. அடுத்து நம்முடைய இலக்கண ஆசான் மற்றும் உபரிச்சொல் கணக்கீட்டாளர் பாலா தங்கவேல் அவர்களை அழைக்கிறேன். அவர் அவருடைய மதிப்பீட்டை கொடுப்பார். வணக்கம். சொல்லிலிருந்து ஆரம்பிப்போம். ஆரம் என்ற சொல் அனிதா 2 முறையும், கண்ணன் அவர்கள் 1 முறையும், ஜெயபிரகாஷ் ஒரு எடுத்துக்காட்டாக கூறினார். அதனால் அவரும் 2 முறை கூறியிருக்கிறார். வித்யாலட்சுமி அவர்கள் 1 முறையும், அஜித் 2 முறையும், பாக்யலட்சுமி அவர்கள் 4 முறையும், சுதா அவர்கள் 2 முறையும் கூறியிருக்கிறார்கள். வனிதா அவர்கள் ஆரம் என்ற சொல்லை உபயோகித்ததாக எனக்கு தெரியவில்லை. நான் விட்டுவிட்டேன் என்றால் தயவு செய்து கூறவும். இது நான் ஆரம் என்ற சொல்லை கொடுத்தது யாரெல்லாம் உபயோகப்படுத்தி இருந்தார்கள், எத்தனை முறை உபயோகப்படுத்தி இருந்தார்கள் என்பது. உபரிச்சொல் கணக்குக்கு நான் பிறகு வருகிறேன். இப்பொழுது நான் இலக்கணத்திற்கு சென்று விடுகிறேன். இன்று தனித்தனியாகவே சொல்லிவிடலாம். அனிதா அவர்கள் பெரிதாக பிழை செய்ததாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் சாக்குப்போக்கு என்ற ஒரு சொற்றொடர் உபயோகப்படுத்தினார். அதிகமாக நாம் உபயோகப்படுத்துவது கிடையாது. நன்றாக இருந்தது. அடுத்து கண்ணன் அவர்கள் ஒரு ஆங்கில சொல் இல்லாமல் பேசிக்கொண்டே வந்தார். இறைவனுக்கே பொறுக்கவில்லை என்று நினைக்கிறேன், இயற்கைக்கே பொறுக்கவில்லை என்று நினைக்கிறேன். இணையதளம் துண்டிக்கப்பட்டு விட்டது. வரும்பொழுதே மன்னிக்கவும், இன்டர்நெட் பிரச்சனை வந்துவிட்டது என்று சொல்லிக்கொண்டே இணைந்தார். அதனால் அதில் சொல்லப்பட்டது. வேறொரு சமயம் சாரி, ஃபுல் என்ற ஆங்கில வார்த்தைகளை உபயோகப்படுத்தினார். வேண்டுமான பணிகளை, தவறு கிடையாது, ஆனால் தேவையான பணிகளை என்று சொன்னால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். தங்கு தடையின்றி என்ற சொல்லாடல் நன்றாக இருந்தது. வக்கீல் என்ற சொல் தவறு இல்லை, வழக்கறிஞர் என்று கூறினால் இன்னும் அருமையாக இருந்திருக்கும். அடுத்து ஜெயபிரகாஷ் அவர்கள். இன்று ஜெயபிரகாஷ் அவர்கள் அதிகமாக இலக்கண பிழை விடவில்லை. ஆங்கில சொல் அண்டு என்ற ஒரு ஆங்கில சொல்லை மட்டும் உபயோகப்படுத்தி இருந்தார். வித்யாலட்சுமி அவர்கள், எனக்கு ஒவ்வொரு முறை நான் இலக்கண ஆசானாக வரும் பொழுது வித்யாலட்சுமி அவர்களிடம் ஏதாவது ஒன்று கண்டுபிடித்து விட வேண்டும் அப்படின்னு வருவேன். கண்டுபிடிச்சிட்டேன் இன்னைக்கு.
ஸோ அதனால் ஆனால் இது இலக்கண பிழையை தவிர வேற ஒரு பிழை இல்லை. அவர்கள் அதிகம் ஆங்கில சொல் இன்றைய உபயோகப்படுத்தினார். ஆனால் அது புரிய வேண்டும் என்பதற்காக உபயோகப்படுத்தப்பட்டது. அதை நான் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் என்னென்ன சொல்லை உபயோகப்படுத்தினார் என்று மட்டும் கூறிவிடுகிறேன். இன்டர்நேஷனல் டோஸ்ட் மாஸ்டர் சர்வே பாத்வே புரிய வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பை ஒட்டி வந்ததனால் தவிர்க்க முடியாததாக நான் எடுத்துக்கொள்கிறேன். தமிழில் ஆங்கிலத்தில் ஏ ஆன் இது இலக்கணம்ன்றதுனால நமக்கு இப்போல்லாம் முதல்லலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, ஒரு ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு தமிழ் சொல்லை சொல்லி இதுதான் ஆங்கில சொல்னு சொல்லலாம். இப்போ ஆங்கில சொல்லை சொல்லி இதுதான் தமிழ் சொல் என்று சொல்லும் அளவுக்கு மாறிவிட்டோம். அதனால் நான் அந்த பாதையை மக்களை நோக்கியே செல்கிறேன். ஏ ஆன் என்று வேறுபாடு உண்டு. எப்பொழுது ஏ உபயோகப்படுத்த வேண்டும், எப்பொழுது ஆன் உபயோகப்படுத்த வேண்டும் என்று உண்டு. ஒரு இரண்டு என்று கூறினார். ஓர் இரண்டு என்பதே சரி. அதாவது இரண்டாவது சொல்லின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கும் பொழுது ஒரு வராது. ஒன்று இரண்டுன்னு சொல்ல வேண்டும், அல்லது ஓர் இரண்டு என்று கூற வேண்டும். அது மட்டும்தான், அது குறையெல்லாம் கிடையாது. இலக்கண பிழை என்பதற்காக சொல்கிறேன். வழக்கு சொல்லில தவறு கிடையாது. அடுத்து அஜித் அவர்கள் அந்தந்த பருவம், அவங்க அந்த அந்தந்த என்ற சொல்லை இப்பொழுது அதிகம் உபயோகப்படுத்துவதே கிடையாது. சின்ன சொல்லுதான், ஆனால் எளிமையான சொல் தான் நாம் இப்பொழுது உபயோகப்படுத்துவதே கிடையாது. அஜித் இப்பொழுது எல்லோரும் அவரை பின்பற்றலாம். அவர் என்ன செய்கிறார் என்றால், பேசும் பொழுது ஒரு சிறு நிறுத்தத்தை விட்டு விடுகிறார். அந்த மாதிரி சொற்கள் எல்லாம் சொல்ல வேண்டாம் என்பதற்காக உபரிச்சொல். நான் உபரிச்சொல் வரும்பொழுது அதையும் சொல்கிறேன். ஆங்கில சொல் வெயிட், சோ என்ற சொற்களை உபயோகப்படுத்தி இருந்தார். பாக்யலட்சுமி அவர்கள் பெரிதாக இலக்கண பிழை விட்டதாக எனக்கு தெரியவில்லை. ஏற்பத்தன்மையுடன் பேசினார் என்பதை விட ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் பேசினார்னு சொல்லியிருக்கலாம். அகைன் இது வழக்கு சொல்லில் தவறு கிடையாது. ஆனால் நாம் இங்கே பேச்சு என்று வரும்பொழுது இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்து சுதா அவர்கள், பாக்யலட்சுமி அவர்கள் ஆரம் சூடுவதற்கு என்ற சொல்லை உபயோகப்படுத்தினார். நன்றாக இருந்தது. இப்பொழுது சுதாவை பற்றி சொல்கிறேன். நல்லா பேசினார். கண்ணன் எப்படி ஆங்கில வார்த்தைகள் இல்லாமல் தெளிவாக பேசினாரோ அதை போல் இன்று சுதா அவர்களும் நன்றாக பேசினார். சொற்பொழிவாற்றி என்ற ஒரு சொல்லை உபயோகப்படுத்தினார். நன்றாக இருந்தது. என்று அர்த்தம் என்பதற்கு பொருள் என்று உபயோகப்படுத்தலாம். இன்று அர்த்தம் என்பது வழக்கு சொல், பொருள் என்பது தூய தமிழ் சொல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சொல்லில் முதல் சொல் குறிலாக இருந்து இரண்டாவது இடையென இர் என்றோடு வந்திருந்தால் அது தமிழ் சொல் கிடையாது 100%. அர்த்தம், சொர்க்கம் எல்லாம் நான் சொல்வது இடையின ரகரம், வல்லின ரகரம் கிடையாது, வல்லின இர் கிடையாது. அடுத்து வனிதா அவர்கள் வெயிட், பட், செகண்ட், ஆஃபீஸ் மீட்டிங், அன்மியூட் என்று பல ஆங்கில சொற்கள், பிசிக்ஸ், கிராவிட்டி, சீன் இதுபோல் பல ஆங்கில சொற்களை உபயோகப்படுத்தினார். அவருடைய நகைச்சுவை வித்தியாசமாக இருந்தது. அதை எழுதி வைத்திருக்கிறேன் சொல்ல வேண்டும் என்பதற்காக, இல்லைன்னா மறந்துடுவேன் நான். எப்பொழுதுமே இப்படித்தான் பாருங்க, அப்பா வரும்போது இப்படிதான் பாருங்க, நான் பார்க்கும் பொழுது அந்த மாதிரியே நகைச்சுவை கேட்டு கேட்டு பழகிய நமக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலிருந்து சொல்றது நன்றாக இருந்தது. இப்போ நான் நம்மளுடையன்னு சொன்னதுனால அதையும் எழுதி வச்சிருக்கிறேன். பலமுறை சொல்கிறோம், நானே நம்மளுடையன்றவேன். நாம் இங்கே சொல்வேந்தர் மன்றம் என்பதால் நம்முடைய என்று உபயோகித்தால் நன்றாக இருக்கும். பொதுவான சில விளக்கங்கள் நான் திருக்குறள் சொல்லும் பொழுதே இதை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். தமிழில் பல பெயர் சொற்களுக்கு நாம் அம் விகுதி சேர்த்து விடுவோம். பிரியலம், பிரியல் என்பதுதான் அதோடைய சொல். பிரியலம் என்று திருவள்ளுவர் இது நிறைய சொற்களில் இப்போ நான் கொஞ்ச நாளா இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறேன். அமுது அமுதம்னு சொல்லுவோம், விளக்கு விளக்கம்னு சொல்லுவோம். எங்க சொல்றோம்னு கேட்டீங்கன்னா கலங்கரை விளக்குன்னு சொல்ல மாட்டோம், கலங்கரை விளக்கம் என்றுதான் சொல்லுவோம். அம்விகுதி பல பெயர் சொற்களுக்கு நாம் சேர்த்து எழுதுவோம். இது ஒரு செய்தியாக கூறுகிறேன். அன்று என்ன முடியாத சொற்களுக்கு நாம் கல்விகுதி சேர்ப்பது இல்லை. நன்றிகள், வணக்கங்கள், நாம் என்ன மணல்கள், மழைகள் அப்படிலாம் சொல்வது கிடையாது. வணக்கம் என்று சொன்னாலே போதும், நன்றி என்று சொன்னாலே போதும். நன்றிகள், வணக்கங்கள் தேவையில்லை.
அடுத்து இப்பொழுது நான் உபரிச்சொல் கணக்கீட்டிற்கு வருகிறேன். அனிதா அவர்கள் என்பதை 15 முறைக்கு மேல் உபயோகப்படுத்தியிருந்தார். வந்து உபயோகப்படுத்தினாரா என்னவென்று தெரியவில்லை. அப்படி என்றால் உபயோகப்படுத்தவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். அல்லது நான் குறித்துக் கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். கண்ணன் அவர்கள் எப்பொழுதுமே உபரிச்சொல் அதிகம் உபயோகப்படுத்தவே மாட்டார். ஆனால் நடுவுல என்ன பண்ணிடுவார்னா, என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிப்பார். இல்லைன்னா ஒரே சொல்லை திரும்ப திரும்ப சொல்லுவார். அதாவது பல நான் போய் இந்த மாதிரி ஒரு சொல்லை 2 முறை உபயோகப்படுத்துவார். அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது. அதேபோல் பல சொற்களை இன்று உபயோகித்தார். ஜெயப்பிரகாஷ் அவர்கள் வந்து 5 முறையும், என்பது 15 முறைக்கு மேலும், ஒரு என்ற சொல், அந்த ஒரு வந்துச்சு. அந்த ஒரு என்ற சொல் தேவையில்லாத இடங்களில் 7 முறையும் உபயோகப்படுத்தியிருந்தார். வித்யாலட்சுமி அவர்கள் உபரிச்சொல் எதுவும் உபயோகப்படுத்தியதாக எனக்கு தெரியவில்லை. அஜித் அவர்கள் அடுத்த இதுக்கு என்று அந்த இதுக்கு என்ற ஒன்றை ஒரு முறையும், என்பதை 7 முறையும், இது தேவையில்லாத இடத்தில் ஒரு முறையும், வந்து என்ற சொல்லை 5 முறையும் உபயோகப்படுத்தியிருந்தார். பாக்யலட்சுமி அவர்கள் என்பதை 8 முறையும், வந்து என்பதை ஒரு முறையும் உபயோகப்படுத்தியிருந்தார். சுதா அவர்கள் என்பதை 4 முறையும், அதுல ஆம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் நான். வனிதா அவர்கள் சோ என்பதை 5 முறையும், என்பதை 15 முறைக்கு மேலும், வந்து என்பதை 4 முறையும் உபயோகப்படுத்தி இருந்தார். இதுதான் என்னுடைய பின்னூட்டம். நன்றி. நன்றி பாலா அவர்களே. அருமையான பின்னூட்டம். கூர்ந்து கவனித்து ஒவ்வொருவர்களுக்கும் எது மேம்பட வேண்டுமோ அதை சொல்லி அருமையாக கூறினீர்கள். மிகவும் அருமை. ஆனால் அகைன் என்ற வார்த்தையை நீங்கள் ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தி அந்த குழுவில் சேர்ந்து விட்டீர்கள் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அது அடுத்தவருக்காக சொல்லப்பட்டது இல்லை, நீங்களே கூறினீர்கள். அதையும் நாங்கள் கூர்ந்து கவனிப்போம். அடுத்த முறை திருத்திக் கொள்கிறேன், மேம்படுத்திக் கொள்கிறேன். திருத்திக் கொள்கிறேன் என்பதை விட மேம்படுத்திக் கொள்கிறேன். உபரி பயன்படுத்தியதற்கு விருது கிடைக்குமானால் அது எனக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அதுக்கெல்லாம் நீங்க போட்டி போட முடியாது, நாங்க 2 பேர் இருக்கோம். அதுக்கு நாங்க அதுக்கு போட்டியே கிடையாது. இன்றைய மதிப்பீடு அருமையாக நடந்தது. கொடுக்கப்பட்டது மதிப்பீடு செய்தவர்கள் மற்றும் இலக்கண ஆசான், உபரிச்சல் கணக்கீடு அனைத்துமே அருமையாக இருந்தது. இப்பொழுது வெற்றி கோப்பை அறிவிப்பாளரை அழைக்கும் நேரம் வந்துவிட்டது. அனிதா அவர்களே வாருங்கள். கேட்கல, மியூட். மன்னிக்கவும். வெற்றிக்கோப்பைக்கு இன்னும் ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியுள்ளது. இன்றைய நெறியாளர், இன்றைய பொது மதிப்பீட்டாளர், இன்றைய உடனடி பேச்சாளர், இன்றைய இலக்கண ஆசான், இவர்கள் 4 பேரிலிருந்து இன்று சிறப்பாக செயல்பட்ட ஒருவரை தேர்ந்தெடுத்து நீங்கள் எனக்கு தனிச்செய்தியில் அனுப்பவும். அஜித் அவர்கள் கொஞ்சம் பேசிய பின்பு நான் திரும்பவும் உங்களுக்கு வெற்றிக்கோப்பை அறிவிப்பை செய்கிறேன். ஜேபி அவர்களிடம் மெய்நிகர் மேடையை. நன்றி அனிதா அவர்களே. அனைவரும் உங்களுடைய வாக்கை அளியுங்கள். இத்துடன் என்னுடைய மதிப்பீடு முடிந்துவிட்டது. அனிதா அவர்கள் வாக்கு கிடைத்தவுடன் அவருடைய வாக்கை கூறுவார், யார் வெற்றி பெறார் என்று கூறுவார். நன்றி. நன்றி ஜேபி அவர்களே. மதிப்பீடு ஒரு முக்கியமான பகுதி நம்மளுடைய சொல்வேந்தர் மன்றத்தில். அருமையாக மதிப்பீடை செய்து வழிநடத்திய ஜேபி அவர்களுக்கு நன்றி. இப்போது மேடையை தலைவர் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். சொல்வேந்தர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அதற்குள் பெரும்பாலானோர் வாக்கு அடிப்படையில் அனுப்பிவிட்டார்கள் என்று நினைக்கிறேன். அனுப்பாதவர்கள் அனுப்பவும். முதலாவதாக இன்று சிறந்த உடனடி திட்டமிட்ட பேச்சை பேசியவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. வித்யாலட்சுமி அவர்கள்
இன்று தனியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அடுத்ததாக உடனடி பேச்சில் இன்று பார்த்தீர்கள் என்றால் அஜித் அவர்கள், அனிதா, வித்யா மூவருமே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். நான் முதலேயே வாக்கு போட்டு விட்டேன். அதனால் என்னுடைய வாக்கை பயன்படுத்தி இதில் நான் மாறுதல் செய்ய முடியவில்லை. அதனால் 3 பேருமே வெற்றி கோப்பை வெற்றி பெறுகிறார்கள். மதிப்பீடு செய்வதில் இன்று பாக்யா, ஜேபி அவர்கள் இருவருமே வெற்றி பெறுகிறார்கள். அதாவது இன்றைய செயல்பாட்டில் சிறந்ததாக செயல்பாடு செய்தவர்களுக்கு கேட்டதற்கு பாலா அவர்களும் சுதா அவர்களும் வெற்றி பெறுகிறார்கள். இன்று அனைவருமே அது அந்த விஷயங்கள் போட்டி கொண்டு இது பண்ணுகிறார்கள். கண்ணனும் வனிதா அவர்களையும் நான் இன்று பாராட்டுகிறேன். என்னால் இன்று கூட்டம் சிறப்பாக 7 நபர்களுக்கு மேல் தாண்டி வருவதற்கு உங்களுடைய பணியும் சிறப்பாக இருந்தது. கண்ணன் முக்கியமாக இணைய தொடர்பு துண்டித்த பின்னும் திரும்பவும் ஆரம்பித்து பேசியது வெகு சிறப்பு. அதே நேரத்தில் என்னை நகைச்சுவையிலிருந்து விடுதலை செய்த வனிதாவிற்கு என்னுடைய வாக்குகள். இதுதான் இன்றைய வெற்றி கோப்பை அறிவிப்பாளராக என்னுடைய பணி நிறைவடைந்தது. இப்போது நம்முடைய மன்றம் இந்த கூட்டத்தோடு இந்த ஆண்டுக்கான மன்றம் நிறைவு பெறுகிறது. ஆனால் நாம் இன்னும் இந்த ஆண்டுக்கான போட்டிகளை நடத்தவில்லை. இப்போது இங்கிருக்கும் 9 நபர்களிடமிருந்து நான் வாக்கு எடுக்க விரும்புகிறேன். 29ஆம் தேதி ஜூன் 29ஆம் தேதி நம் மன்றத்திற்கான இந்த ஆண்டுக்கான உடனடி பேச்சு மற்றும் நகைச்சுவை பேச்சிற்கு போட்டி நடத்தினால் இங்கிருப்பவர்களில் வரக்கூடியவர்கள் உங்களுடைய கையை தூக்கி சொல்லலாம் அல்லது உங்களுடைய வாக்கை சொல்லலாம். வித்யா, ஜேபி, பாலா, வனிதா, நான், அஜித் அவர்களும் பாக்யா அவர்களும் சொல்ல வேண்டும். முடியாதா? அஜித், உங்களால் 29ஆம் தேதி வர முடியுமா? 29 எப்போ? காலையிலேயே தங்களுக்கு சௌகரியப்படும் நேரத்தில் நாம் நடுவர்கள் கேட்டுக்கொண்டு வைக்கலாம். கண்ணன் அவர்களே, உங்களால் 29ஆம் தேதி முடியுமா? உங்களுடைய ஒளி அளவு 29ஆம் தேதி முடியும். ஆனா நடுவர்கள் எப்ப வராங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்க வேற நாட்டுல இருந்தாங்கன்னா அவங்க டைம் கேட்பாங்க. சோ நீங்க எந்த டைம்ல சொன்னீங்கன்னா அது அவங்கள்ட்ட சொல்லலாம். காலையில் கேட்போமா? காலையில் வைப்போமா? கண்ணன் காலையில தான் வைக்கணும். ஏன்னா அப்பதான் அவங்க ஈவினிங் பண்ணுவாங்க. ஆமா, காலையில்னா தான் அவங்களுக்கு சரியா இருக்கும் இல்லையா? மத்தியானம்னா நிறைய பேருக்கு இரவு நேரம் ஆயிடும். காலை 9 மணி அல்லது 10 மணி முடிந்த அளவுக்கு. ஏனால் வித்யா அவர்களுக்கு பாவம் 7 மணி என்றால் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதுவே அவங்களுக்கு இது ஒரு 10 மணி என்று வைத்துக் கொண்டால் வர முடியுமா அப்படி என்பதுதான் கேள்வி. கேட்கணும். கேட்டுவிட்டே சொல்கிறேன். சுதா அவர்களே, உங்களால் வர முடியுமா ஜூன் 29ஆம் தேதி? வர முடியும் அனிதா. ஓகே. பாக்யா, உங்களால் முடிந்தால் மெய்நிகர் மேடையில் எங்கிருந்தாவது தொடர்பு கொள்ளுங்கள். இல்லை என்றால் எங்களுக்கு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இந்த முறை நடத்த வேண்டிய அவசியம் இருப்பதால் 29ஆம் தேதி நாம் நம்மளுடைய போட்டிகளுக்கான நாளாக, அதுவும் காலை 10 மணி என்பதை இப்போது உறுதி செய்து கொள்வோம். நாம் பட்டிமன்றம் நடத்த வேண்டும் என்று நினைத்ததில் நமக்காக நடுவராக கிழக்கு நேரம் கிழக்கு நேரம் பட்டிமன்றம் நடத்தலாம் என்று முடிவு செய்திருந்தால் நமக்கு நடுவராக ஒப்புக்கொண்டவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் மட்டுமே நாம் பட்டிமன்றம் நடத்த முடியவில்லை. அவரிடம் இன்றோ நாளையோ தேதி கேட்டு ஜூலை மாதத்தில் ஒரு நாள் நாம் வைத்துக் கொள்ளலாம். ஏனால் போட்டி நடக்கும்போது நாம் பட்டிமன்றத்தை வைத்தால் நமக்கான நேரம் அவகாசம் கிடைக்காது. ஜூலையில் ஜூலை 4க்கு அப்புறம் அந்த நெடு விடுமுறைக்கு அப்புறம் அவரிடம் ஒரு தேதி கேட்டு நாம் நடத்தலாம் என்று நினைக்கிறேன். நம்மளுடைய அலுவலர்களும் மற்றும் உறுப்பினர்கள் குழுவில் கலந்து ஆலோசித்துக் கொண்டு நாம் ஒரு தேதியை முடிவு பண்ணி சொன்னோம் என்றால் நான் திரும்பவும் அந்த நடுவரிடம் கேட்டு நமக்கான தேதியை உறுதி செய்கிறேன். இதுதான் இந்த கூட்டத்திற்கான அனைத்து செயல்பாடுகளும். இதற்கு மேல் யாருக்காவது ஏதாவது கருத்து தெரிவிக்க வேண்டியுள்ளதா? எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கின்றது. அடுத்த கூட்டத்தின் தலைமை பதவி ஏற்க இருக்கும் ஜேபி அவர்கள் தான் கேள்வி. அடுத்த கூட்டம் 2ஆம் தேதி வருவதால் அது அன்றைக்கே வைக்கலாமா என்று நீங்கள் சீக்கிரமே முடிவு செய்து அதை செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் 4ஆம் தேதி விடுமுறை ஆதலால் எல்லோரும் வருவார்களா என்று தெரியாது. அதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். உங்களுக்கு சுலபமாக இருப்பதற்காக சொல்கிறேன். அந்த வாரம் 5 செவ்வாய்க்கிழமை வருவதால் நீங்கள் முடிவெடுக்க நீங்கள் யோசித்து முடிவு சொல்லுங்க. 9 மற்றும் 23 தேதிகளை வைத்துக் கொள்ளலாமா? வைத்துக் கொள்ளலாம். எனக்கு ஓகே.
சரி என்றால் நீங்கள் நம்முடைய உறுப்பினர் குழுவில் போட்டு விடுங்கள். அதற்காக சொன்னேன். கண்டிப்பா. மேலும் முக்கியமாக இன்னொரு தகவலும் இருக்கிறது. நாம் கோல்ஸ், அதாவது எஜுகேஷன் வைஸ் எல்லா கோல்ஸையும் அச்சீவ் பண்ணிவிட்டோம். 8 கோல்ஸ் அச்சீவ் பண்ணிவிட்டோம். இன்னும் 2 இருப்பது எதுவென்றால் அந்த புது உறுப்பினர் சேர்க்கை மட்டுமே. இப்போது நம்மளுடைய மன்ற பிரசிடென்ட் டிஸ்டிங்விஷ்டாக இருக்க வேண்டும் என்றால், இன்று நம்மளுடைய மன்றத்தில் 15 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இன்னும் 5 நபர்கள் நமக்கு வேண்டும். அதனால் முடிந்தவரை தயவு செய்து 10 நாட்களுக்குள், 1 வாரத்திற்குள், 25ஆம் தேதிக்குள் ஒரு 5 நபர்களை கொண்டு வந்தீர்கள் என்றால், 3வது ஆண்டும் பிரசிடென்ட் டிஸ்டிங்விஷ் அவார்டை நாம் வாங்க முடியும். நாம் சிறப்பாக நம்மளுடைய கல்வி தகுதியான நிலை 1ல் 4 பேர், நிலை 2ல் 2 என்று 4 பேர், நிலை 3ல் 2 பேர், நிலை 4, நிலை 5ல் 2 பேர் என்று முடித்துள்ளோம். இது மிக கடினமாக நாம் முடிக்க வேண்டியது. அதேபோல் அலுவலர்களும் அந்த ஆபீசர்ஸ் ட்ரெய்னிங்கில் கலந்து கொண்டு அதற்கான மதிப்பெண்ணும் வாங்கினார்கள். அதேபோல் நம் மன்றத்தில் தலைவர்களை சரியான நேரத்தில் தேர்ந்தெடுத்து, உறுப்பினர்களை சரியான நேரத்தில் உறுப்பினர் ரெனியூ செய்ய வைத்து, நாம் இவ்வளவு முயற்சி செய்து பிரசிடென்ட் டிஸ்டிங்விஷை அச்சீவ் பண்ணாமல் போனால் தொடர்ச்சி விட்டு போகும். அதனால் அனைத்து உறுப்பினர்களும் தயவு செய்து ஏதாவது முயற்சி செய்து ஒரு 5 உறுப்பினர்களை கொண்டு வாருங்கள். குறைந்தது 5 உறுப்பினர்களை கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும். நன்றி. வேறு யாராவது ஏதாவது தகவல் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லலாம். இல்லை என்றால் நம் ஒரே ஒரு திருத்தம். நான் வித்யா அவர்கள் மேற்கோள் கூறிய ஒரு பாடல், ஓங்களிடை இடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொளி ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னோ தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் என்னும் பாடல் முத்தல்லாயிரம் அல்ல, தண்டி அலங்கார உரை மேற்கொள்ளது. இதை திருத்த வேண்டும் என்று நான் இங்க சொல்ல விரும்புகிறேன். நான் கூறியது தவறான தகவல். இதை திருத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மெய்நிகர் மேடை தலைவரிடம். மின் நேர் தனியாளி, மின் நோர் இல்ல. சரி பாலா. கடைசியாக பொருளாளர் என்ற முறையில் எனக்கு ஒரு அறிக்கை இருக்கிறது. இந்த வருடமும் போன வருடமும் நம்முடைய ஜூம் பதிவிற்கு வந்து நாம் $160 செலவு செய்திருக்கிறோம். 16 உறுப்பினர்கள் என்று வைத்தால் கூட அனைவரும் ஒரு ₹10 எனக்கு செல் செய்து விட்டால் மிக அருமையாக இருக்கும். ₹10 உடனே கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. $10. அவர் வேற திரும்ப திரும்ப ரூபாய் என்கிறார். நீங்களும் அதில் மாட்டுகிறீர்களே ஜேபி அவர்களே. $10 செல் செய்து விட்டீர்கள் என்றால் என்னுடைய மொபைல் நம்பருக்கு மிகவும் வசதியாக இருக்கும். கண்டிப்பாக ஜேபி அவர்கள், நீங்கள் உறுப்பினர் குழுவில் அதை தயவு செய்து போட்டு விடுங்கள். போட்டு விட்டீர்கள் என்றால் சரியாக இருக்கும். இது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு லைக் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா இல்ல ஜூம்? அதனாலதான் நம்மளுடைய டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல இருந்து நம்ம இணைய வழியில் செய்கிறோம் என்று சென்ற ஆண்டும் 50% கம்மியாக தான் வாங்கினோம். அதனால்தான் $80. இந்த ஆண்டும் அப்படி நாம் அதை அந்த கூப்பன் கோடை பயன்படுத்தி செய்ததால் தான் இப்பவும் $80 நாம் கொடுக்கிறோம். இல்லை என்றால் $160 கொடுக்க வேண்டியிருந்திருக்கும். அவர்கள் ஒவ்வொரு மன்றத்திற்கும் ஒரு கூப்பன் கோட் ஜூமில் இருந்து கொடுக்கிறார்கள் இணைய வழி இதற்காக. அதை நாம் பயன்படுத்தியுள்ளோம். அதனால் தான் நமக்கு கட்டணம் குறைந்துள்ளது. முக்கியமான ஒரு நற்செய்தி என்னவென்றால், அடுத்த ஆண்டு பாலா அவர்கள் கடைசி கூட்டம் நடக்கிறதுக்கு முன்பு நீங்கள் இதை ஜூமை ரெனியூ பண்ண தேவையில்லை. 18ஆம் தேதி என்பது உங்களுக்கு அந்த 26 கூட்டங்கள் தாண்டியே, ஒருவேளை நீங்கள் செவ்வாய்க்கிழமை இல்லாமல் வேறு கிழமைகள் வைத்தால் மாட்டிக்கொள்வீர்கள். நீங்கள் தானே அதாவது பொருளாளர் ஜேபி அவர்களே, நீங்கள் தானே தலைவர். உங்களுக்கு இது ஒரு ஒரு சகாயம். கூட்டத்திற்கு 5 நிமிடத்திற்கு முன்பெல்லாம் நம்ம வாங்கி இருக்கிறோம். கூட்டம் நடைபெறுவதற்கு 5-10 நிமிடத்திற்கு முன்னாடி எல்லாம் வாங்கி இருக்கிறோம். அதனால் இந்த 18 நாட்கள் ஒன்றும் சிரமம் இல்லை நமக்கு. இல்லை 18 நாட்கள் இல்லை, உங்களுக்கு நாள் இருக்கிறது. அதனால் செவ்வாய்க்கிழமை வைத்தால் இன்னும் 26 கூட்டங்களுக்கு நமக்கு இணைய வழி தொடர்பு இருக்கிறது. நாம் அதனால் கவலைப்பட தேவையில்லை. இன்னொன்று மன்னிக்கணும் இடையூறுக்கு.
போன முறை நாம் வேறு ஒரு அதாவது கணக்கு மாற்றும் பொழுது என்ன பண்ணோம்னா, பழைய கணக்கில் இருந்த நம்மளுடைய ஒளிப்பதிவெல்லாம் இமெயில் ஐடி. போய்விட்டது. அதனால் முடிந்த அளவு யார் செயலாளரோ உடனே அதை தரவிறக்கி இறக்கி விடுங்கள். அவ்வளவுதான். இல்ல இந்த ஆண்டு அதிலேயே நாம் தொடர்பு எடுத்ததால் ஏற்கனவே தரவிறக்கம் செய்து நம்மளுடைய வலையொலியில் அதாவது யூடியூபில் ஏற்றி விட்டோம். இருந்தும் நமக்குடைய காணொளிகள் இருக்கிறது. அதிலே நாம் திரும்பவும் ரிவ்யூ செய்ததால். இப்போ அதே கணக்கை தான் நான் புதுப்பிச்சிருக்கேன். அதே கணக்கை தான் புதுப்பித்திருக்கிறோம். நன்றி அனிதா அவர்கள். வேறு ஓ அலுவல் இருக்கிறது. ரெனியூ என்பதற்கு புதுப்பித்தல் என்பது தனதாக வந்துவிட்டது. ரெனியூ என்று சொல்லிக் விடைபெற்றுக் கொண்டிருந்தேன். கொள்கிறேன். புதுப்பித்தல் தானே சரியான வார்த்தை. நாம் இது விடைபெற்றுக் கொள்கிறேன். ஒளிப்பதிவை இன்னும் நிறுத்தவில்லை. ஜேபி அவர்கள் விடைபெற்று ஓகே. இந்த கூட்ட